இப்போ நாங்கள் பட்டிமண்டபத்தில் முன்னெல்லாம் எப்படின்னா கும்பகர்ணன், கர்ணன் இது மாதிரி இலக்கியமாக பார்த்தோம். நாங்கள் பட்டிமண்டபம் போடுவோம், செத்துப்போன ஆளாக போடுவோம். ஏன்னா அவன் தான் நம்ம மேலே கேஸ் போட மாட்டான், சண்டை போட மாட்டான், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான், அடிக்க வர மாட்டான், ஆட்டோ அனுப்ப மாட்டான். அது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ தான் உயிரோடு இருக்கவங்களை பற்றி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் அதெல்லாம். ஆனால் செத்துப்போனவனை ஒன்று பற்றி பேசினப்போ பட்டிமண்டபம் உயிரோடு இருந்தது. உயிரோடு இருக்கணும் பற்றி பேசும்போது பட்டிமண்டபம் செத்து போச்சு. அதை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது ஒரு வேதனை. அதை அந்த பக்கம் தள்ளி வைங்க. இப்போ பட்டிமண்டபங்கிறது என்னன்னு கேட்டால், தட் ஷோஸ் த கல்ச்சர் ஆஃப் த தமிழ் பீப்புள். இது ஏன்டா இங்கிலீஷில் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் தான் சொல்லிட்டேன், வருதோ வரலையோ இங்கிலீஷில் விட்டு விளாசுன்னு இருக்கேன்ல, அந்த தைரியத்துக்காக சொல். பட்டிமண்டபம் என்பது உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் கிடையாது, தமிழில் மட்டுமே இருக்கிற ஒரு கலை அமைப்பு. தெரியுமா? நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஆல் இண்டியா ரேடியோவில் வேறு பணியில் இருந்து ஸ்டேஷன் டைரக்டராக இருந்து ஓய்வு பெற்றவர் நம்முடைய ஐயா சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். ஆல் இண்டியா ரேடியோவில் டாக் அப்படிங்கிறது 1 மணி நேர பேச்சு, அரை மணி நேர பேச்சு இதெல்லாம் இருக்கும். அப்போது டெல்லிக்கு எழுதின போது டெல்லியிலேருந்து என்ன கேட்டான், ரேடியோவில் பேசுகிறது 1 மணி நேரம் எவன்டா கேட்பான், இது என்ன அநியாயமாக இருக்குது, யாரும் கேட்க மாட்டாங்க, அதை 1/4 மணி நேரம் ஆக்கு குறை அப்படின்னு டெல்லியிலேருந்து எழுதினான். அப்போ இங்கேருந்து பதில் எழுதினாங்க, தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் பேச்சு கேட்டே வளர்ந்தவன், இவன் பேச்சை மணிக்கணக்காக கேட்டு சிந்திச்சு வளர்ந்தவன். வடக்கத்திக்காரனுக்கு விலங்கலைன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எவன் பேச்சை கேட்டான்? நாங்கள் நல்ல பேச்சா 4 பேச்சு கேட்டோம். அதனால் தமிழ்நாட்டில் பேச்சு ஒரு மிகப்பெரிய கலை, அதை யாரும் அழிக்கவே முடியாது, ஆற்றல் வாய்ந்த பெரிய கலை. அதை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சாக்ரட்டிஸ், இயேசுநாதர், மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி எழுத்தில் அதிகம் காட்டுறாரு, புத்தர், எல்லாருமே இந்த உலகத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை பேசினார்கள். மலை பிரசங்கங்கள். பேச்சு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த பேச்சுக்கலையில் அடுத்து ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி தான் பட்டிமன்றம். பட்டினா கிராமங்களுக்கு பொது பேர். பட்டி நம்ம ஊரில் இங்கே எத்தனை ஊரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? இங்கே கூட குமாப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பட்டி இருக்குது ஒவ்வொரு வகையில். ஏம்மா அந்த பேர் சொன்ன ஒன்று அந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்களா யாராவது? ரத்ராத் பக்கத்தில் இருக்கா? சரி. அந்த ஊரில் என்னை பேச கூப்பிட்டதே இல்லை, அது ஞாபகத்துக்கு வருது, போயிட்டு போகிறாங்க. பட்டி அப்படின்னு சொன்னால் அந்த கிராமத்துக்கு பேர். மண்டபம் அல்லது மன்றம்னு சொன்னால் அதில் இருக்கிற பொது இடம், பொதுவாக எல்லாரும் உட்காந்து பேசுகிற இடத்துக்கு மன்று அப்படின்னு பேர், பொது இடம் அப்படின்னு பேர். அது ஊருக்கு பொதுவான இடம். அதை எவன் இன்னும் பட்டா போடலைன்னு அர்த்தம். அந்த பொதுவாக இருக்கிற இடத்துல 2 பேர் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மாறுபாடோட ஒன்று சொன்னால் இன்னொருத்தர் மறுத்து சொல்லி இப்படி பேச்சு வளர்ந்துருக்குது. ஒரு காலத்தில் கடவுளை பற்றி மதங்களை பற்றி சர்ச்சை பண்ணுறதை அந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் நல்லது என்ன, ஊருக்கு கெட்டது என்ன அப்படிங்கிறத சர்ச்சை பண்ணுறதுக்கு அந்த இடத்த பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஊர் மக்கள் கூடி விவாதிக்கிற இடத்திற்கு பட்டிமண்டபம், பட்டிமன்றம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. மிகப்பெரிய சமய ஞானிகள் கூட தன்னுடைய சமய கருத்தை சொல்லணும்னா பட்டிமண்டபத்தில் போய் சொல்லணும். 8 மரியாதை என்னை பட்டிமண்டபம் ஏற்றினை அப்படின்னு திருவாசகத்தில் வருது. அப்போ என்ன பொருள்? நமக்கு அறிவுபூர்வமாக சமயத்தை நிரூபிக்கணும்னா பட்டிமண்டபத்தில் போய் நிரூபிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அவ்வளோ பெரிய உயர்ந்த இடம் பட்டிமண்டபத்துக்கு இருந்திருக்கு. இப்போ அதை தள்ளிடுங்க, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த பட்டிமண்டபம்ங்கிறது தமிழனுடைய தனி பண்புங்கிறதுக்கு அடையாளம் சொல்லட்டுமா? என்னிலிருந்து கருத்து மாறுபட்டவன் சொல்லுவதை பொறுமையாக கேட்பது என்பதுதான் மனித நாகரிகத்தின் வளர்ச்சி. இதை புரிஞ்சுக்க. இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்குது, கவிதா ஜாகூருக்கு வேற ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னால், அண்ணா இந்த கருத்தை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால், சொல்லுமா நீ என்ன சொல்கிற சொல்லு, நான் கேட்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்கிறது, நீ என்ன, நான் சொல்கிறது அப்படியே ஒபே பண்ணு அப்படின்னா அந்த நாடு வளராது, அந்த வீடும் வளராது. ஒரு கருத்து மாறுபாடு இருக்குமானா அது என்ன சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்னு நாங்களாம் கூட வேடிக்கையாக சொல்லுவோம். சமய சொற்பொழிவில் பேசுகிறதுக்கு ஒரு வாயும் கேட்குறதுக்கு 2 காதும் கொடுத்தாரு கடவுள். ஏன்? கொஞ்சமாக பேசி நிறைய கேளு அப்படிங்கிறதுக்காக 2 காது கொடுத்தாரு, ஒரு வாய் கொடுத்தாரு. அதை விட அந்த காதை எப்படி கொடுத்தாருன்னா, பாருங்க, கையை ஆட்ட முடியும், கண்ணை ஆட்ட முடியும், காதை யாராவது ஆட்ட முடியும்? இப்போ உங்களுக்கு காதை ஆட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் நல்ல விஷயம் 4 பேசும்போது ஆட்டிடுவீங்க. அது உங்கள் காதுக்குள்ளேயே நுழையாமல் போயிடும். அதுக்காக கடவுள் சொன்னார், காதுக்கு தான் ஆட்டாதபடி அப்படியே கேட்டுக்கிட்டே இரு அப்படின்னு. அந்த காதை அவ்வளோ அமைப்பாக படைச்சிருக்கிறார். எதிரிலேருந்து வர்ற சவுண்ட் அப்படியே உள்ளே போய் சிந்திக்கிறதுக்கு வசதியாக.
எதிராக இருக்கிறவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிற போது கேட்பதற்கு ஒரு பண்பு வேணும். ஏன்னா நானே எப்போவுமே அறிவாளியாக இருக்க முடியாது. என்னுடைய கருத்துக்கு முரண்பாடாக ஒரு கருத்து ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்தியாவில் இந்த யூரியா இது போன்ற செயற்கை ரசாயன உரங்கள் போட்டு நம்ம ஒரு பசுமை புரட்சி பண்ணணும். சுவாமிநாதன் வேளாண் விஞ்ஞானி இருந்தார். அவர் காலத்தில் பஞ்சம் வந்தது. இந்திரா காந்தி அம்மா ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சத்தில் ஏழைகள் இந்தியர்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் போட்டு எல்லாம் ஒரு விளைச்சல் கொண்டாந்தோம். நம்மாழ்வார்னு பின்னாடி ஒருத்தர் வந்தார். இதில் தான் நாடு கெட்டு போச்சு அப்படின்னார். 2 பேர் பண்ணதும் உண்மை. இந்தியாவில் பஞ்சம் வந்தபோது அதை தவிர வேறு வழி இல்லை, ரசாயன உரம் போட்டாங்க. ஆனால் அதனால பூமி கெட்டு போச்சு, பூமி மலடி ஆகி போச்சு. அப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கு திரும்பணும் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார் பாருங்க. அதுவும் கரெக்டு. நீங்கள் அங்கே தான் சிந்திக்க பழகணும். சாமிநாதன் இந்திய விரோதி இல்லை, நம்மாழ்வார் இந்திய விரோதி அல்ல. காந்தியடிகள் அமைதியாக போர் நடத்தணும்னாரு, நேதாஜி ஆயுதத்தை கையில் எடுத்து நடத்தணும்னாரு. இருவருமே இந்தியாவின் தவப்புதல்வர்கள். ஒருபோதும் 2 பேருமே இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஒரு சில பைத்தியம் இருக்குது. காந்தியை கொண்டாடுறேன்னு நேதாஜியை திட்டம், நேதாஜியை கொண்டாடுறேன்னு காந்தியை திட்டம். 2மே அரக்கு இருக்குன்னு அர்த்தம். நேதாஜியும் முக்கியம், நம்ம பொறுத்த வரைக்கும் முக்கியம். காந்திஜியும் நம்ம பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஏன்னா 2 பேர் சைடுலேயும் நியாயம் இருக்குது. இப்படி சிந்திக்கிற பழக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கணும். வீட்டில், வெளியில், சமூகத்தில் ஒரு கருத்தில் எதிரில் முரண்பாடு இருக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நான் நிறுத்துகிறேன். நமக்கு 3 உறுப்பு ராஜ உறுப்புகளில் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அதுவாகவே இயங்கும். என்ன? இதயம் இப்படி சுருங்குது, இப்படி விரியுது, சுருங்குது, விரியுது, பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது இதயம். அதே மாதிரி இன்னொன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நுரையீரல். அதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்மளை கேட்டு சுருங்காது, நம்மளை கேட்டு விரியாது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. அது என்ன? நம்முடைய வயிற்று தசைகள், வயிற்று குடல். குடலும் சுருங்கும் விரியும், சுருங்கும் விரியும். இது 3மே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. வாலண்ட்ரி மசில், இன்வாலண்ட்ரி மசில்னு பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுப்பாங்க. இயங்கு தசை, இயக்கு தசை அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியது எதுன்னு கேட்டால், நாம் இயக்குகிற தசைகளில் அடிபட்டால் சரி பண்ணிக்கலாம். ஆனால் தானாக இயங்குகிற தசைகளில் ஏதாவது ஏற்பட்டால் நம்மளால் காப்பாற்றிக்க முடியாது. இப்போ மூச்சு திடீர்னு இப்படி டைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இதயம் அப்படியே டைட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? கார்டியாக் அரெஸ்ட்னு பேர். மாற அடைப்பு அல்ல, அது கார்டியாக் அரெஸ்ட். அப்படியே அது முன்னு செயலிழந்து நின்று போயிடுச்சு இல்லையா? இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். சுருங்குதல் என்பது விரிவடைதலுக்கு எதிரான நிலை. விரிவடைதல் என்பது சுருங்குதலுக்கு எதிரான நிலை. எதிரெதிராகத்தான் இதயம் இயங்குகிறது, எதிரெதிராகத்தான் நுரையீரல் இயங்குகிறது, எதிரெதிராகத்தான் வயிறு இயங்குகிறது. எதிரெதிராக இயங்குவதற்கு பெயர்தான் வாழ்க்கை. எனவே வாழ்க்கையில் எதிரான கருத்துக்கள் தவிர்க்க முடியாது. எதிரானவற்றை பகையாக கருதக்கூடாது. அதை பகைன்னு நினைக்காதீங்க. அதுக்கு தான் இயக்கம்னு பேர். எப்படி? இயங்குதல். ஏன்னா தானாக இயங்குது. இப்போது படைப்பு எவ்வளோ நுட்பமான தெரியுமா? சாப்பிட்ற போது உணவு வீட்டில் பேசாத அப்படிம்பாங்க. ஏன் தெரியுங்களா? நம்முடைய உணவு குழாய் திறக்கிற போது மூச்சுக்குழாய் மூடிக்கும், மூச்சுக்குழாய் திறக்கிற போது உணவு குழாய் மூடிக்கும். இது நம்மக்கிட்ட இல்லை, கண்ட்ரோல் நம்மக்கிட்டே இல்லை, தானாகவே அது பண்ணிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அப்படியே சப்போஸ் நீங்கள் மூச்சுக்குழாய் திறந்திருக்கும் போது உணவை அப்படி உள்ளே தள்ளிட்டீங்கன்னா மூச்சுக்குழாய்க்குள்ளே தண்ணீர் போயிட்டால் 99% காப்பாற்ற முடியாது. அது தானாக பண்ணிக்குது. உணவு குழாய்க்குள்ளே உணவு போகும்போது மூச்சுக்குழாய் மூடிக்கும், மூச்சுக்குழாய் சுவாசிக்க தொடங்குற போது உணவு குழாய் மூடிக்கும். இது எப்படி இந்த மாதிரி ஒரு படைப்பில் இருக்குது? மாறி நடந்துட்டால் பெரிய கஷ்டம். ஆனால் சுருங்குவது விரிவது மூலமாகத்தான் உயிர் காப்பாற்றப்படுகிறது. இதயம் சுருங்குவதாலும் விரிவதாலும் தான் ஆயுள் நீட்டிக்கிறது. நுரையீரல் சுருங்குவதும் விரிவதாலும் தான் எதிரெதிர் செயலாகத்தான் நாம் வாழுகிறோம் என்ற அர்த்தத்துக்கு இடம் தருகிறது. எனவே ஒரு அறிவுள்ள நாட்டில் எதிரான கருத்துக்கள் இருப்பது தவிர்க்கவே முடியாது என்பதை அறிவாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பட்டிமன்றம். எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கணும், ஒரே ரிலிஜனை பின்பற்று, ஒரே கொள்கையை எல்லாரும் ஏற்றுக்க, ஒரே ஜாதியாக எல்லாரும் இரு, ஒரே சாப்பாடு எல்லாரும் சாப்பிடுன்னா பைத்தியம்னு அர்த்தம். அது எப்படி ஒரே சாப்பாடு எல்லாரும் சாப்பிட முடியும்?
ஒருத்தன் அசைவம் சாப்பிடுவான், ஒருத்தன் சைவம் சாப்பிடுவான், ஒருத்தவனுக்கு பிடிச்சது சாப்பிடுவான். தவறு, எல்லாரும் ஒரே உணவை சாப்பிட வேணும்னா அவன் வாழ்க்கைக்கு லாயக்கில்லைன்னு அர்த்தம். மனிதர்கள் சுவை வேறுபாடு உடையவர், குண வேறுபாடு உடையவர்கள். அதனால் யாராவது உங்களை எதிர்த்து பேசினா வருத்தப்படாதீங்க, நம்முடைய வாழ்க்கை தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். இது கல்யாணத்துக்கு அப்புறமும் பொருந்தும். நம்மளை யாராவது எதிர்த்து பேசினா வருத்தப்படக்கூடாது, நமக்கு வாழ்க்கை தொடங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ பட்டிமண்டபம் இவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. அந்த ரெண்டையும் அது பார்க்குற அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, ரெண்டில் எது சரி அப்படின்னு, அதுதான் உண்மையான விழிப்புணர்வு, அவேர்னஸ் அப்படின்னு பேர். இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது வாழ்க்கை, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது இலக்கியம். இதுக்கு இடைவெளி இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையே இடைவெளி, அந்த இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே வருதா இல்லை கூடிக்கிட்டே வருதா? இது ஒரு ஆழமான கேள்வி, இலக்கிய உலகத்தில் பெரிய ஆழமான கேள்வி. அதை குழந்தைகள் முன்னாடி வச்சு பேசுகிற ஒரு புது மாதிரியான வாய்ப்பு பேச்சாளர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு தடவை என்ன பண்ணார், ஒருத்தர் ஸ்கூலில் வந்து பேசுங்க, ஸ்கூலில் பேச போனால் ரொம்ப போனால் எல்கேஜி. நான் அப்படியே பார்த்துட்டு இவங்களுக்கு நான் பேசணுமா, பெரிய பேச்சாளர்னு ஊரெல்லாம் பேசுகிறீங்க, முடிஞ்சா இவங்களுக்கு பேசுங்க. அப்புறம் நான் அவங்களோட கிளுகிளிப்பி வச்சு விளையாடிட்டு அங்கேயும் விடுவோமா, கவர் வாங்காமல் வர முடியாதுல்ல, அதனால் அங்கேயும் ஒரு மணி நேரம் அந்த குழந்தைங்களோட பேசிட்டு எப்படி இருந்தாலும் இதுதான் சாமர்த்தியம். அதாவது இந்த வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ்க்கையை புரிய வச்சுட்டிங்கன்னா நீங்களாம் பெரிய பேச்சாளர் சார். இந்த வயசு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால் இலக்கியத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையில இடைவெளி கூடுதா குறையுதா? தலைப்பு உள்ள வாங்கியாச்சா? ரைட். குறைகிறது அப்படிங்கிற அணியில் முதல்ல யார் பேச வரானா, திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் அவர்கள். நீங்கள் யாராவது இந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? விஜய் டிவியில் வந்தது நிறையா. அதில் வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அவங்களுடைய சிக்னேச்சர் என்னன்னா, அவங்களுக்குன்னு அந்த ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டால் திருநெல்வேலி ஸ்லாங்லேயே பேசுவாங்க. அவங்க பேசுகிற போது திருநெல்வேலி, எனக்கும் சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் லா காலேஜ் படிக்கும்போது பஸ்ஸில் 21Nன்னு ஒரு பஸ்ஸு, இதெல்லாம் தீர்ப்பில் கழிச்சுக்கிறேன் டயத்தை, கவலைப்படாதீங்க, ஏன்னா தீர்ப்புக்கு பிள்ளைங்க இருக்காது குறைச்சல். 21Nன்னு ஒரு பஸ்ஸில் லா காலேஜ் போனோம். எனக்கு முந்தின சீட்டில் ஒரு திருநெல்வேலிக்காரர் வந்து உட்கார்ந்தார். திருநெல்வேலிக்காரங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம், மேட் இன் திருநெல்வேலின்னு எழுதியிருக்கும், அது நெத்திலே எழுதியிருக்கும், பார்த்த உடனே சரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஆள் மேட் இன் திருநெல்வேலி அப்படின்னு. கண்டக்டர் வந்தவர் அப்போ வந்து 60 பைசா டிக்கெட்டு, நான் இருக்கிற இடத்துலேருந்து பாரிஸுக்கு போகிறதுக்கு 60 பைசா. டபக்குன்னு ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து ஒரு பாரிஸ் அப்படின்னார். கண்டக்டர் கோவம் வந்துருச்சு. 60 பைசாவுக்கு 10 ரூபாய்க்கு சில்லறை எப்படி கொடுக்க முடியும்? ரொம்ப கோவத்தில் கண்டக்டர் கத்துனார், சில்லறை இல்லாதவன்லாம் இறங்கி கீழே, சில்லறை இல்லாதவன்லாம் இறங்கு. அவர் சொன்னார், சில்லறை இல்லாதவன்லாம் இறங்கணும்னா நீயும் இறங்கணும், நானும் இறங்கணும், உங்கள்கிட்டையும் சில்லறை இல்லை, என்கிட்டையும் சில்லறை இல்லை, அப்புறம் எதுக்கு கத்துற அப்படி. அவர் இப்படி பார்த்துட்டு, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, பைய தாயேன்னார். கண்டக்டர்லாம் ஒரு பை போட்டிருப்பாங்களா, ஆனால் திருநெல்வேலியில் பையன்னா என்ன அர்த்தம்? இதுவாக இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, பைய தாயே அப்படின்னார். கண்டக்டருக்கு கோவம் வந்துருச்சு. இல்லைன்ற நம்பாமல் பையத்தான்னு கேட்குறியே, என்னையா நீ மனுஷன், உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பாகி போச்சா, பையத்தான்னு கேட்குறியான்னு. அப்புறம் நான் உடனே எந்திரிச்சு கண்டக்டர்கிட்ட சொன்னேன், கோச்சிக்காதீங்க, அவர் பையன்னு சொன்னால் மெதுவா அப்படின்னு அர்த்தம், அது திருநெல்வேலியில் பழக்கம். அவர் கேட்டார், உனக்கு எவ்வளோ பங்கு இதில்? யோ, ஞான சம்பந்தர் தஞ்சாவூர் சீர்காழி பிராமண புள்ள, யார்? ஞான சம்பந்தர். அவர் மதுரைக்கு வந்தபோது மதுரை மடத்தில் தீ வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவேன்னார். உங்களுக்கு ஒன்று புரியுமா? பிரதம மந்திரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் வணக்கம் தமிழில் பேசுவார்ல, ஒரு தலைவனுக்கு இலக்கணம் அந்த ஊருக்கு போகிற போது அந்த ஊர் மொழியில் பேசணும். ஞானசம்பந்தன் மிகச்சிறந்த தலைவன் பாண்டி நாட்டுக்கு வருகிற போது பாண்டி நாட்டு தமிழை பயன்படுத்தி காட்டுகிறார். பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்றார். இந்த பையவை என்ன தெரியணுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர் பாண்டி நாட்டுக்காரி ஆண்டாள் அவ என்ன சொன்னா, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. அந்த பையங்கிற வார்த்தை திருநெல்வேலி ஸ்லாங், ஒரு வட்டார வழக்கு அப்படின்னு ஒரு பெரிய அழகு இருக்குது. அதில் வந்து திருநெல்வேலி அந்த வட்டார வழக்கை அருமையாக பேசக்கூடிய ஆற்றலுடைய சகோதரி அவர்கள். மறுபடியும் தலைப்பை ஞாபகப்படுத்தணும், நான் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டேன். இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் சுந்தராவுடைய பண்ண என்ன யோசிக்கிறாரு,
இங்கே கொடுக்க போகிற விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு ஒரு இங்கே அதெல்லாம் விட்டுருவோம், குழந்தைங்களுக்காக தானே பேசுகிறோம், வேறு என்ன கொடுப்பா பரவாயில்ல. இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி குறைகிறதா கூடுகிறதா? குறைகிறது என்ற அணியில் சங்கரேஸ்வரி ஆறுமுகம் அவர்களை உரையாற்ற உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். உங்கள் வாழ்த்துக்களை அன்போடு வேண்டுகிறேன். சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய விழா நடத்தும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், சொல்வேந்தர் ஐயா உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி கூடுகிறதா குறைகிறதாங்கிறது தலைப்பு. குறைகிறது அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். இலக்கியத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் கேட்பதற்காக இங்கே இத்தனை மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள் என்பதே குறைகிறது என்பதன் அடையாளமாக, அதன் சாட்சியாக இங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொதுவாக இலக்கியம் அப்படின்னா இவங்க என்ன நினைக்காக அப்படின்னா, எங்கிட்டோ யாரோ எழுதி வச்சது அதுதான் இலக்கியம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஐயா சொன்னாங்க, பைய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி சொன்னாங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒரு காப்பியம் இருக்குங்க, 50 காப்பியத்தில் வரிசையில் வச்சுருக்காங்க அவங்க. இந்த சிலப்பதிகாரம் எங்களுக்கு எவ்வளோ சேர்ந்தது அப்படின்னு அதை படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, கண்ணகி வழக்குரை காதை நடக்கு. கண்ணகி வழக்குரை காதையில் கண்ணகி கதவெல்லாம் திறந்துட்டு அவங்களாம் உள்ளே வராங்க. வந்துட்டு பாண்டிய மன்னன்ட்ட நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சண்டை போடுறதுக்காக வராங்க. அவங்க வார கோலத்தை பார்த்துட்டு பாண்டிய மன்னன் கேட்குறாரு, நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது கண்ணகி சொல்கிறாங்க, அவங்க மாமனார் பேரை சொல்கிறாங்க. அவங்க மாமனார் பேரை சொல்லி அவங்க மகனை நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை எப்படி சொல்லுதாகன்னா, ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவன் மகனையாகி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் திட்டுறதுன்னு சொல்லுவீங்க தெரியுமா, நீங்கள் வையிறதுன்னு சொல்லுவீங்க தெரியுமா, அதை எங்கள் ஊரில் ஏசுறதுன்னு சொல்லுவோம். எங்கள் ஆட்சி என்னையே ஏசிட்டாகன்னு சொல்லுவோம். அப்போ எங்கள் ஆட்சி நாவில், எங்கள் நாவில் புரளும் ஒரு அழகான தமிழ் சொல் ஏசுதல் அப்படிங்கிற ஒரு சொல் 50 காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, வாழ்க்கைக்கும் இலக்கியத்திற்கும் என்ன இடைவெளி இருக்குது? புறநானூரில் நரிவெறு ஊத்தலையார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், பல்சான்றீரே பல்சான்றீரேன்னு. பிள்ளைய படிச்சிருப்பாங்க. அதில் ஒரு 2 வரி நல்லா சொல்லியிருப்பாருங்க. நல்லது செய்தல் ஆட்சிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், அது எல்லாருக்கும் உவப்பது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களால் நல்லது செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல, எந்த தப்பும் செய்யாதீங்க, கெட்டது செய்யாதீங்க. இப்போ சமீபத்தில் தொலைக்காட்சியில் வர்ற ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க, நல்ல வேலை தம்பி நீங்கள் எதுவுமே செய்யலை, எப்பயாவது எதுவுமே செய்யாமல் இருந்து பாருங்க, முட்டாய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இலக்கியம் அப்படிங்கிறது எங்கே இருந்தோ வந்தது கிடையாதுங்க. விருச்சி கேட்டல் அப்படின்னு முல்லைப்பாட்டில் ஒன்று இருக்குது. விருச்சி கேட்டல்னால் என்னன்னு சொல்லுதானே, இந்த குழந்தைங்க இருக்கீங்க சொல்லுதானே. ஊருக்கு வெளியில் கோயில் இருக்கும். அந்த கோயிலில் உள்ள சாமிகிட்ட போய் நெல்லும் பூவும் போட்டு சாமி கும்பிடணுமா. அப்படி சாமி கும்பிடும்போது அந்த வழியாக போகிறவங்க ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவாங்களாம். அந்த நல்ல வார்த்தை நம்ம காதில் கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேலை செய்ய போகிறோமோ அந்த வேலை நல்லபடியாக முடியும்னு சாமி கும்பிட்டு வந்துடுவாங்களாம். இது முல்லைப்பாட்டில் இருக்குது. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காங்க ஐயா, பக்கத்து வீட்டில். வெளியில் நாங்கள் கிளம்பும்போது கேட்பாரு, தாய் எங்கே போறீங்க அப்படின்னு கேட்பாரு. எங்கே போறீங்கன்னு போவேல கேட்கக்கூடாதுங்கிறது சரி தான், ஆனால் பெரியவங்க கேட்டால் நம்ம அப்படிலாம் ஏற்று பேச முடியாது. எங்கே போறீங்க அப்படின்னு கேட்பாரு. கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், கோயிலுக்கு போறீங்களா, வரையில 4 நல்ல சொல்லு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவார். நீங்கள் அந்த விருச்சி கேட்டலும் அவர் சொன்ன அந்த வார்த்தையும் இங்கே ஒன்றாகத்தான் எனக்கு தெரிந்திருக்கிறது. இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் எந்த இடைவெளியும் கிடையாது. டெரிடோ அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் இருக்காருங்க, பிரெஞ்சுக்காரர். அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மொழியால் ஒரு உண்மையை சொல்லவே முடியாதுங்க.
நம்ம எவ்வளவு இலக்கியம் படிச்சிருக்கோம், எவ்வளவு இலக்கியம் கேட்டிருக்கோம். அத்தனை இலக்கியமும் இந்த உலக உண்மைகளெல்லாம் எடுத்து உரைக்கத்தானே செய்யுது. ஆனால் டெரிடோ அப்படிங்கிற அந்த மனிதர் மட்டும், அந்த அறிஞர் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, இலக்கியத்தால் ஒரு உண்மையை, ஒரு மொழியால் ஒரு உண்மையை சொல்லவே முடியாது. இப்படி சொல்லட்டுமா, ஒரு மொழியால் ஒரே உண்மையை சொல்லவே முடியாதுன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, ஒரு வாசகம் இருக்குது அப்படின்னா அந்த வாசகம் 20 வயசில் படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், 40 வயசில் படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், 60 வயசில் படிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இதுவும் கடந்து போகும்னு ஒரு வாசகம் இருக்குன்னு வைங்க. 20 வயசில் என்ன கடந்து போயிருக்கும்? ஒரு பொண்ணு கடந்து போயிருப்பா, பிரேக்கப் ஆகிருக்கும். 40 வயசில் என்ன நடந்திருக்கும்? பொண்டாட்டி அமைதியாக இருந்திருப்பா, பிரச்சனை கடந்து போயிருக்கும். 60 வயசில் என்ன நடந்திருக்கும்? ஆயில் கடந்து போயிருக்கும், ஆயிலும் கடந்து போயிருக்கும். அதுதான் நடந்திருக்கும். அப்போ அந்த ஒரே வாசகம் வேறு வேறு பார்வை கொண்டதாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் ஒரு உண்மையை அதால் சொல்ல முடியாது. கவுண்டர் நரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கதைக்கும் ஒரு எதிர்கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மகாபாரதத்தை எடுத்துட்டிங்கன்னா 100 கௌரவர்கள் இருந்தாங்க, 5 பாண்டவர்கள் இருந்தாங்க. அப்போவே 100க்கு 5 பேர் தான் நல்லவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதே கதையை துரியோதனன் பார்வையிலேருந்து பாருங்கள், துரியோதனன் பக்கம் உள்ள நியாயம் தெரியும். அதே கதையை கிருஷ்ண பரமாத்மா பார்வையிலேருந்து பாருங்கள், இந்த உலக தத்துவம் புரியும். அதே கதையை பீஷ்மர் பார்வையிலேருந்து பாருங்கள், நியாயம் எது தர்மம் எதுங்கிறது புரியும். அதே கதையை, அதே மகாபாரத கதையை சகுனி பார்வையிலேருந்து பாருங்க, சகுனி வில்லனா தெரிய மாட்டான், இவன் தானே முதல் நாயகன் நமக்கே தோணும். அப்போ ஒரு இலக்கியத்தை ஒவ்வொரு வகையாக பார்க்கும் போதும் ஒரு மனிதம் துளிர் விடுகிறது. எப்போது மனிதம் துளிர் விடுகிறதோ அப்போது இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான இடைவெளி குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நீங்கள் அலைபேசிலாம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் சமையக்கட்டில் பொதுவாக சமையல் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, வேலை பழு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாட்டு பாடுவோம். பாட்டு ஒரு சிலருக்கு பிடிக்காது, கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காது, மாமியாருக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் என்ன நடக்கும் சமையல் கட்டலைன்னா புரணி பேசுவோம். ஆனால் உணவுக்கு சுவையூட்டுகிற வேலை செய்யும் பெண்களுக்கு சிந்தனைக்கு செறிவூட்டும் விதமாக இன்று பாத்திரம் அடுக்கும் அந்த அடுக்கலையில் இடையில் அலைபேசியில் சொல்வேந்தர் ஐயாவின் குரலும் கவிதா ஜவஹர் அக்காவின் குரலும் எஸ்ரா அவர்களின் குரலும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுனா அந்த இடைவெளி குறைஞ்சிருக்குங்க. மாமியார் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் இப்போ நேரமே இல்லை தெரியுமா? அவ்வளவுக்கு இடைவெளி குறைஞ்சிருக்கு. இலக்கியம்தான் வாழ்க்கை. நான் எப்பயுமே படித்ததை என்ன செய்வேன் அப்படின்னா, யார்கிட்டையாவது சொல்லுவேன். யார்கிட்டையாவது சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த அப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி. அப்படி எங்கள் வீட்டில் யார்கிட்ட சொல்லுவேன்னா, என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன். ஒரு மணி நேரம் சொன்னாலும் சரி, 2 மணி நேரம் சொன்னாலும் சரி, 3 மணி நேரம் ஆனாலும் சரி, உட்காந்து கேட்பாங்க, தலையாட்டி கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்லா பேச, எனக்குத்தான் புரியலை, எனக்குத்தான் புரியலை, நீ பேசு, நான் அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டுருதேன், புரிஞ்சவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வீட்டுக்காரக இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சாகங்க. சைதாப்பேட்டையிலேருந்து வீட்டுக்கு போகணும். ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்காக, மழை விட்டால் தான் வீட்டுக்கு போகலாம். எல்லோர் வானிலும் மழை, எல்லோர் வானிலும் மழை, இருப்பவர்கள் குடை பிடிக்கிறார்கள், இல்லாதவர்கள் குடத்தில் பிடிக்கிறார்கள். நான் தலைவரே, நீங்கள் கவிஞர் ஆயிட்டீங்கன்னு எங்கள் வீட்டில் கேசரிலாம் கிண்டி சாப்பிட்டோம் குடும்பமாக. நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. இலக்கியம் அப்படிங்கிறது தன்னுடைய பக்தர்கள் பக்தர் அல்லாதவர் அப்படின்லாம் பார்க்காம, தன்னை படிக்கிறவங்க படிக்காதவங்க அப்படின்லாம் பார்க்காம, எல்லோரையும் ஆட்கொண்டு அருளும் பெரும் கருணை கொண்ட பேர் அன்பு கொண்ட கடவுள். இலக்கியம் அப்படிங்கிறது நம்மளை வழிகாட்டி கொண்டு போகிற ஏதோ கலங்கரை விளக்கம்னு நினைக்கிறோம். இல்லைங்க, இலக்கியம் என்பது அதுதான். கடலும் அதுதான், கப்பலும் அதுதான், துடுப்பும் அதுதான், நம்மளும் அதுதான். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இப்பையும் நல்லதங்கா கதை, காலங்காலமாக சொல்கிறோமே நல்லதங்கா கதை, 7 பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளையா தூக்கி கிணத்துல ஓட்டு ஒரு பாட்டு பாடி பாடி கிணத்துல ஓடுவான்னு கதை சொல்கிறோமே. இப்பையும் அந்த நல்லதங்கால் கதையை கேட்கும்போது எங்கள் அம்மா கண்ணீர் ஒரு துளி கண்ணீர் உதிர்கிறது பாருங்க. கண்ணீர் வருதில்ல? அப்போ இலக்கியம்
வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டிருக்கு. எங்கிட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஆக்காட்டி பாட்டை கேட்டோன்னே எங்கள் ஆச்சி, நான் 13 பிள்ளைகளை பெற்றேன், 13 பிள்ளைகளையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா, அந்த பாடு பேசியிருக்கு இந்த பாட்டு என்று ஒரு இலக்கியத்தை சொல்ல முடிகிறது என்றால் அந்த இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்குமான இடைவெளி இன்றைய காலகட்டத்தில் கூடவில்லை, குறைகிறது. வாழ்க்கையே இலக்கியம், இலக்கியமே வாழ்க்கை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுடைய கணவருடைய பணிவை பற்றி சொன்னாங்க. ஒரு ஒன்றும் புரியாதான், ஆனாலும் பரவாயில்ல நீ பேசு அப்படின்னு கேட்பாராம். அந்த ஒரு இடம் தான் நம்பும்படியாக இல்லை. இந்த உலகத்தில் அந்த மாதிரி மனிதர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லது நீங்கள் ஏதாவது மிலிட்ரியில் போய் ட்ரைனிங் ஏதாவது எடுத்துகிட்டு அது மாதிரி ட்ரைனிங் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களோன்னு தெரில, பரவாயில்ல. ஆனால் பழைய இலக்கிய செய்திகளையும் அது இன்னும் தொடருகிற வாழ்க்கை நிகழ்வுகளையும் அவங்க இணைச்சாங்க. கோயிலுக்கு போகும்போது அந்த நல்லது காதல விழணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ பாருங்கள், பெண்கள் அடுக்கலையில் சமைக்கும் போது கூட வாய்ப்பு இருந்தால் நல்ல பேச்செல்லாம் கேட்குறாங்க அப்படின்லாம் இன்றைக்கி இருக்கிற சூழலை சொன்னாங்க. நானும் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு செல்ஃபோன் கெடுதல் இல்லை, சரியானபடி பயன்படுத்தினா அது ஒரு அட்சய பாத்திரம். உரிய நேரத்தில் நல்லபடியாக எடுத்து செய்திகளை டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, மழை வருமா வராதான்னு வெதர்மேன் பார்க்குறதுக்கு, பல விஷயத்துக்கு அந்த கைபேசி ஒரு பெரிய அட்சய பாத்திரம். ஆனால் ஓயாமல் அதிலேயே மூழ்கி போனால் அது பிச்சை பாத்திரம். அது அட்சய பாத்திரமா பிச்சை பாத்திரமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் மணிமேகலை, நீங்கள் தான் அதை தரம் உயர்த்தணும் அந்த பாத்திரத்தை. அதெல்லாம் ரொம்ப நுட்பமாக சொன்னாங்க. பயன்படுத்துவது எப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இப்போ அடுத்தாப்பில் அதே மாதிரி அதே போட்டியில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விஜய் டிவியினுடைய பேச்சு, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, அதில் அதே மாதிரி ஒரு லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் வந்தவர். கரெக்டாக இவங்க 2 பேரும் வரும்போது தான் நான் நடுவராக அந்த லாஸ்ட் போட்டிக்கு உட்காருறேன். இவங்க 2 பேரும் எலிமினேட் ஆகிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேர் பேச்சையும் நான் அங்கே கேட்கலேங்கிறதுக்காக தான் கடவுள் கொண்டாந்து இன்றைக்கி என்னை கேட்க வச்சு இந்த இடத்துல உட்காந்து வச்சுருக்கிறார். பாலு ஆனந்த் அவர்கள், மதுரையை சார்ந்தவர்கள். அவர் இலக்கியத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி கூடுகிறது என்பதை எடுத்து சொல்வதற்காக வருகிறார்கள். வாங்க, 10 நிமிஷம் அப்படி தான் சொல்லுவோம், யாரும் கேட்க மாட்டாங்க. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று தமிழன்னையை வணங்கி, உலக தமிழ்ச்சங்கம், சிங்கப்பூர் கவிமாலை, சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களம், சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய இயக்கம் இணைந்து நடத்தக்கூடிய சிங்கப்பூர் தமிழ் விழாவிற்கு, இலக்கிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சொல்வேந்தர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்குமான இடைவெளி கூடுகிறது அப்படின்னு நான் பேசணுங்க. நான் எப்பயுமே உண்மையை தான் பேசுவேன், அந்த அணி மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா, எங்கள் அக்கா வந்து பேசிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே சொன்னாங்க, தம்பி நான் எதையுமே ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, என் மாமியா பேச்சை கூட அப்படி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்துக்கிட்டு பாத்திரம் வளர்க்குறப்ப நான் பட்டிமன்றம் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 வயசு, இப்போ தான் வந்து 10 மாதத்தில் ஒரு பாப்பா இருக்கிறா. பாப்பா வச்சுக்கிட்டு பட்டிமன்றம் கேட்க முடியுமா? இதுதான் வாழ்க்கைக்கும் இலக்கியத்திற்குமான இடைவெளி என்ன ஆகுது, கூடிக்கிட்டே இருக்கு. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஆனால் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது இலக்கியம். இயம்பக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இலக்கு கூட்டல் இயம் அப்படிங்கிறது தான் இலக்கியம். இப்படித்தான் வாழ்க்கையை கொண்டு போகணும்னு சொல்லுதா, அதுதான் இலக்கியமாக இருந்தது. நம்ம தமிழுக்கே உரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 இலக்கணம் சொல்லும், 50 காப்பியங்கள் சொல்லும், 5 காப்பியங்கள் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் 4 பொருளை சொல்லும். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பொருளை சொல்லணும். முத்தமிழாக இயல், இசை, நாடகமாக விரிந்து புகழ் பரப்போம். அகம் புறம்னு வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்ன ஒரே மொழி எதுனா அது நம்ம தமிழ் மொழி மட்டும்தான். வேறு எந்த மொழியிலும் வாழ்க்கையை அகம் புறம் என பிரிக்கவில்லை. ஆனால் தமிழ் மொழி ஏன் சொன்னாங்க? அகம்னா என்னன்னா, காதல், கல்யாணம், இதெல்லாம் அகம். சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படிங்கிறது தான் இலக்கணம். தலைவன் தலைவின்னு தான் சொல்லணும். அதில் இன்னார் காதலிச்சா இன்னார் காதலிச்சான்றதே இருக்காது. யார் படித்தாலும்
தமிழ் இலக்கியத்தில் அகம் சார்ந்த பாடல்களை தம்பி படிக்கிறானா அவன் தலைவனாக நினச்சிக்கலாம், ஒரு பொண்ணு படிக்கிறாளா தலைவியாக நினச்சிக்கலாம். இதுதான் தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்பாக இருந்தது. எப்போ வரைக்கும்? இன்ஸ்டாகிராம் வர வரைக்கும். இப்போ எப்படி இருக்கு? நம்ம பசங்களுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை. கப்புள் விளாக்ஸ், கப்புள் கோல்ஸ் விளாக்ஸ் எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, ஹனிமூன் போகிறத கூட ஹாட் டாப்பிக்காக இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த சமூகம் இலக்கியத்தை கடைபிடிக்குதுன்னு சொல்ல முடியுமா? இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்குமான இடைவெளி எப்படி இருக்கு? கூடிக்கொண்டே இருக்கிறது. ரொம்ப அழகான விஷயம் இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை தான் அக இலக்கியம்னு சொல்கிறோம். ஆதி ஆப்பிளில் தொடங்கி இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் வரைக்கும் மாறாத அப்டேட் ஆகாத ஒரே விஷயம் காதல் தான். ரொம்ப அழகாக ஒரு கவிதையில் சொன்னாங்க, காதல் கவிதையில், நேரமாகிவிட்டது எழுந்திரி என்கிறீர்கள், நேரமாகிவிட்டது எழுந்திரி என்கிறீர்கள், என் கனவை பாதியிலேயே விட்டு விட்டு வரும் அளவிற்கு உங்கள் உலகத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதினான். அவன் கனவுல அவனுடைய காதலி வந்து போயிருக்கிறான். அதனால இப்படி எழுதக்கூடிய விஷயம் பார்க்குறோம். இது ரியாலிட்டிக்கு பொருந்துமா? நேற்று ஒரு காதல், இன்னைக்கு ஒரு காதல், நாளைக்கு ஒரு காதல் அப்படின்னு ஒரே காதல் வேறு வேறு விதமாக மாறுது. அக்கா சொன்ன மாதிரி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இலக்கியம் எப்படிங்க சரியாக வருது வாழ்க்கைக்கு அப்படின்னு கேட்டால், இலக்கியத்திற்கும் நம்ம வாழ்க்கைக்குமான இடைவெளி கூடிக்கிட்டே போகுது. ரொம்ப அழகா நச்சினையில் ஒரு பாட்டு வரும். என்ன அப்படின்னா, நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் அப்படின்னு சொல்றதெல்லாம் செல்வத்து பயனே அப்படின்னு சொல்றது. இந்த பாட்டு மிளைகிழான் நல்வேட்டனார் அப்படின்னு ஒரு புலவர் எழுதியிருக்கிறாருங்க. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று அது தன் செய்வினை பயனே அப்படின்னு ஒரு பாட்டு. எப்பா, நீ எல்லாருடைய வார்த்தைகளையும் புகழ்ச்சியா இருக்கிறதும், நீ நல்ல நல்ல கார்ல, இன்னைக்கு அப்படி எடுத்துப்போம், நல்ல கார்ல நீ பயணம் போறதெல்லாம் உன்னுடைய செல்வத்தினுடைய சிறப்புன்னு நினைச்சுக்காத. அதெல்லாம் முன்னாடி நீ ஒரு ஜென்மத்தில் செஞ்சிருக்கக்கூடிய புண்ணியம்னு வச்சுக்கோ. எது உண்மையான செல்வம் தெரியுமா? தன்னை சேர்ந்த கூட்டத்தினுடைய துன்பத்தை பூக்கக்கூடிய செல்வம் மட்டும்தான் உண்மையான செல்வம்னு சொல்லி வச்சது இலக்கியம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சொந்தக்காரன் யாராவது வந்து அக்கா கிட்ட ஒரு 2000 ரூபாய் தேவைப்படுதுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைப்போம். அக்கா உடனே 2000 ரூபாய் எடுத்து கொடுத்துருவாங்களா? நானே பட்டிமன்றம் போய் 10 நாள் ஆச்சுங்க, என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. இலக்கியம் என்ன சொல்லுது? ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போறியா, BMW காரில் போறியா, அதெல்லாம் உனக்கு வந்து என்ன கிடையாது, பெருமை கிடையாது. தன்னை சேர்ந்து இருக்கக்கூடியவங்களை சுற்றத்தை எப்போது நீ போற்றி பாதுகாக்கிறாயோ அதுதான் உண்மையான செல்வம்னு சொல்லுது. இன்னைக்கு உறவுகளை நம்ம பேணி பாதுகாக்கிறோமா? கிடையாது. அப்போ வாழ்க்கைக்கும் இலக்கியத்திற்குமான உறவு எப்படி இருக்கு? ஏசா சிறப்பு நிசை விளங்கு பெருங்குடி, சிலம்பு பேசுனீங்க, இப்போ சிலம்புக்கு வாங்க. சிலம்புல கண்ணகி கோவலன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றா. இதே மதுரையில் வச்சு கோவலன் கேட்குறான், நான் பிரிஞ்சிருந்தது உனக்கு ஏதாவது வருத்தமா இருக்காமா அப்படின்னு கேட்ட உடனே கண்ணகி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோலதும் இழந்த எண்ணெய். பா, நீ இல்லைன்னு நான் கவலைப்படலப்பா, ஆனா நீ இல்லாததுனால விருந்தினர்களுக்கு என்னால் உபசரிக்க முடியலையேன்னு நினைச்சு கவலைப்படுறேன்னு சொன்னா கண்ணகி. ஏன்னா எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒத்துமையா இருக்கிறாங்களோ அங்கதான் விருந்தினர்கள் போய் சாப்பிட்டு பசியாற முடியும். அப்ப அவ என்ன சொல்றா? நீ இல்லைன்னு நினைச்செல்லாம் கவலைப்படல, விருந்து நிகழ்த்த முடியலையேன்னு நினைச்சு வருத்தப்படுறேன்னு சொன்னா கண்ணகி. இது இலக்கியம் பேசிய விருந்தோம்பல். இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சுடுதண்ணியை தான் ஆர்டர் பண்ணுவோம், நீங்க வரன்னா சொல்லிட்டே வந்துருங்க, உங்களுக்கும் சேர்த்து என்ன பண்ணிடுறோம், ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறோம் சொல்றோம். இதுதான் இவங்க சொல்றாங்க இலக்கியம் வாழ்க்கைக்கு பொருந்துதான். எப்படிங்க பொருந்துது? வீட்டில் திண்ணை இருக்கா? முந்தைய ஒரு காலத்தில் திண்ணை வச்சு கட்டுவாங்க. எதுக்கு? யார் எவருன்னு தெரியாதவங்க கூட வந்து தங்கிட்டு போகட்டும்னு கட்டினாங்க. இன்னைக்கு திண்ணையும் இல்லை, மாட விளக்குகள் வைக்கக்கூடிய இடங்களும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் எப்படி மாறிடுச்சு? வெளியே நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டு போட்டிருக்கு, அது யாருக்கு போட்டிருக்காங்கிறது தான் தெரியல வீட்டுக்குள்ள போறப்ப. இந்த மாதிரியான சூழல்ல அவங்க சொல்றாங்க இலக்கியம் வாழ்க்கையோடு அப்படியே நெருங்குது. எந்த விஷயத்துல சொல்றது? அடுத்து உறவுகள் கிட்ட அன்பு செலுத்தணும். இதை எல்லா இலக்கியமும் சொல்லுதா? எல்லா மதமும் சொல்லுது, எல்லா சமயங்களும் சொல்லுது, இலக்கியங்களும் சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன தெரியுமாங்க? ஒருத்தர் மேல அன்பு செலுத்தினாலே பயத்தோட அன்பு செலுத்த வேண்டியது இருக்கு. இவங்க நம்ம மேல அன்பு செலுத்துறாங்களா? நாம செலுத்தக்கூடிய அன்புக்கு இவங்க தகுதியானவர்களா? எங்கனாலும் காயம் மாதிரியான விடயங்கள் பார்க்கிறோமே, புரிதல் இல்லாம போகுதே. அப்ப அன்பு செலுத்துறதே கூட இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடுச்சு. அப்போ ஒரு கவிஞன் எழுதுனா, பரவாயில்லை அன்பு செலுத்துங்கள். எப்படி? பரவாயில்லை அன்பு செலுத்துங்கள். என்ன நடந்து விட போகிறது? மீண்டும் ஒரு மழை, பெரு வெள்ளம், சிறு கண்ணீர் இருக்கட்டுமே, அதுதானே இந்த அற்ப வாழ்க்கையின் அதீத அர்த்தம்னு பதிவு செஞ்சான். அன்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த அன்பா இருங்கன்னு சொல்றது ஈஸிங்க. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நாங்க அன்பாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாலும்
சுற்றி இருக்க சூழல் சும்மா இருக்கா? நம்ம ஒரு 4 வாரத்தை போய் அன்னைக்கு தான் அம்மாட்ட போய் அம்மா இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் இத்தனை நாள் நான் நல்லா சமைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இலக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வாழ்க்கையில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்திற்கும் இலக்கியத்திற்குமான நெடிய இடைவெளி அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கிறது. நிறைவாக இதை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கற்றறிந்தார் ஏத்தும் கலித்தொகைன்னு ஒரு இலக்கியம் சொல்கிறோம்ல, இந்த இலக்கியங்கள் எல்லாம் மனித வாழ்க்கையினுடைய கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கியத்தில் ரொம்ப அழகா சொல்கிறாங்க, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தாருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை, நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமைன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களை நம்ம பிரியாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் போற்றுதல். பண்பு அப்படிங்கிறது பழக்க வழக்கங்களை முறையாக பின்பற்றுதல். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த தலைப்பினுடைய கணம் உங்களுக்கு புரியும். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் இலக்கியத்தினுடைய இடைவெளி என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த தமிழ்நாட்டில் ஹோட்டல்லாம் ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்தது. இவ்வளோ ஹோட்டல் வந்தது ஏன் வந்தது, அவர் பேசினப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அதாவது ஒரு வீட்டில் சாப்பிட போனால் புருஷனும் பொண்டாட்டியும் ஒத்துமையாக இருக்கிற வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. அது இப்போ ரொம்ப இல்லாமல் போன உடனே இதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்து ஹோட்டல் ஏன் தோன்றியது அப்படிங்கிற உண்மையை எனக்கு புலப்படுத்திய தம்பி பாலு ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. புருஷனை பொண்டாட்டியும் ஒற்றுமையாக இருக்கிற வீட்டில் தான் சாப்பிட்ணும். ரொம்ப கஷ்டம் ராஜா, அது கிடைக்கிறதே கஷ்டம். அப்புறம் பரவாயில்ல. ஆனாலும் நல்ல நிறைய சங்க இலக்கிய பாட்டெலாம் நிறைய சொன்னார். கண்ணுங்களா, நீங்கள் கூட என்ன பண்ணணும், தமிழ் அப்படின்னா கடனே எழவேன்னு படிக்கக்கூடாது. நமக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் வச்சுருக்கிற போது ஒரு கவிதையை எடுத்து படித்தாலோ ஒரு கருத்தை எடுத்து படித்தாலோ நம்ம அதை அனுபவித்து படிக்கணும். அந்த போயட்ரியில் எப்படி சொல்லியிருக்கு, என்ன உண்மை சொல்லியிருக்கு, சங்க இலக்கியம் உங்களுக்கு பாடத்தில் இருக்கும். நிச்சயமாக அந்த பகுதி உங்களுக்கு ஆசிரியர் பாடம் நடத்துவார். இங்கே வந்திருக்கிற ஆசிரியர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், தவறாக நினைக்காதீங்க. தமிழ் பற்றை ஒரு குழந்தை இடத்துல வளர்க்கணும் அப்படின்னு நினச்சா தமிழ் ஆசிரியரால் மட்டும்தான் அதை ஏற்படுத்த முடியுமே ஒழிய வெளியிலேருந்து வேறு யாராலையும் அதை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு உலகறிந்த பேச்சாளனாக வளமான ஒரு வாழ்க்கையில் வாழறேன் அப்படின்னு சொன்னால் 6ஆம் வகுப்பு நான் படிக்கிற போது எங்கள் தமிழ் ஆசிரியர் வகுப்பறையில் வந்து தமிழ் நடத்தின முறை, அப்படி வந்து இப்படி உட்காந்து அந்த தமிழில் ஒரு பாட்டை சொல்லும்போது, ஆஹா கவிதை இவ்வளவு அழகா, கம்பன் பாட்டு இவ்வளோ அழகா அப்படின்ற ஒரு வியப்பு ஏற்பட்டது. இலக்கியங்களை படிக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையே திரும்பி இருக்குது அப்படின்னு சொன்னால் டேர்னிங் பாயிண்ட். அதுக்கான காரணம் யாருன்னா என்னுடைய தமிழாசிரியர் சிதம்பரம் சுவாமிநாதன் அப்படிங்கிறது அவருடைய பேர். அதனால் ஆசிரியர்கள் தான் தமிழ் பற்ற மாணவர்கள் மனசில் ஏற்படுத்த முடியும். நீங்களும் ரசித்து படிக்கணும். இது 2 மார்க்கு மனப்பாடத்துக்காக வச்சுருக்கான், படித்து தொலைக்க வேண்டியிருக்கு. சில பேர் மனப்பாடம் பண்ணுவோம், நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே மனப்பாடம் பண்ணுறான். ஏன்னா உள்ளே இறக்குறான், அது இறங்க மாட்டேங்குது. அடித்து அப்படியே நேரம் அது உள்ளுக்குள்ளே இறக்குறான். அப்புறம் பரீட்சையில் போய் தட்டி எடுத்து வெளியே எடுக்கணும். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டாம். ரசித்து ஒரு பாட்டை 2 தடவை படித்தா தானாக மனப்பாடம் ஆகிடும். அப்படி அனுபவித்து அந்த பாட்டை படித்தா போகிறோம், உடனே மனப்பாடம் ஆகிடும். சினிமா பாட்டு யாராவது மனப்பாட்டு பகுதியில் வச்சாங்க? எப்படி சொல்கிறீங்க? சினிமா பாட்டு அவன் மறந்தால் கூட நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க. டக்குன்னு அந்த வரியை எடுத்து அப்படி டஹால்னு அப்படி சினிமா பாட்டு வரியை கொடுப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அதை உங்களால் மறக்க முடியல. அப்படி பிடிக்கிற மாதிரி நம்ம பாடத்தில் நடத்திட்டோன்னா தமிழ் இலக்கிய பாடல்களையும் சங்க இலக்கியத்தையும் கூட மாணவர்கள் கேட்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய சங்க இலக்கிய பாட்டு அவர் சொன்னார். அடுத்து குறைகிறதுங்கிற அணியில் பேச வர தம்பி பேர் சதீஷ்குமார்னு பேர். இரு அவசரப்படாது, இதுக்கே எவ்வளோ அவசரப்படுறியே, நாளைக்கு கல்யாணத்துக்கு நீ எவ்வளோ அவசரப்படுவியோ தெரில. ரொம்ப பாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் பேச்சு போட்டியிலலாம் நிறைய பேசுகிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும் வாழ்க்கையை பற்றி. அவர் தமிழ் படித்து பேச்சு போட்டியில் பேசுவது பெரிதல்ல, அந்த தமிழ் பேச்சு போட்டிகளில் கிடைக்கிற பரிசு தொகையை கொண்டு தன் கல்லூரி கட்டணத்தை கட்டி தன்னைத்தானே தக்க வைத்து கொள்ள வேண்டும், அந்த உறுதியோடு படிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். நான் லா காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பாவால் பணம் கட்ட முடியாது. நான் லா படித்தவன். லா படிக்கும்போது எங்கள் அப்பாவால் பணம் கட்ட முடியாது. ஒரு தடவை கூட எங்கள் அப்பாட்ட நான் சம்பளம் கல்லூரி ஃபீஸ் வாங்கினதில்லை. என் பேச்சின் மூலம் எனக்கு கிடைத்த, கல்லூரி படிக்கிற போது என் பேச்சின் மூலம் கிடைத்த ஊதியத்தை கொண்டு தான் நான் சட்டமே படித்து முடித்தேன். பெருமைக்காக சொல்லலை, அது மாதிரி உள்ள பிள்ளைகளை நம்ம மனசார பாராட்டணும். இவர் ஒரு விருது பெற்றார். எங்கே தெரியுமா? SRM கல்வி கழகம் இருக்கு இல்லையா,
அதில் 50,000 ரூபாய் பரிசு பெற்றார். 1 ரூபா 2 ரூபா ஒரு தமிழ் பேச்சில் 50,000 ரூபாய் அவர் பரிசு பெற்றார். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ டாக்டரேட் படிக்கிறார். டாக்டரேட் படிக்கிறதுக்கு அந்த கல்லூரிக்கு போட்டிருக்கிறார். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பாரிவேந்தர் ஐயா சொன்னார், உன்னுடைய இந்த பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் மற்ற எந்த தங்குகிற செலவு, கல்வி செலவு, என்ன செலவோ எல்லாவற்றையும் பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொள்ளும்னார். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? தமிழ் மிக உயர்ந்த இடத்தில் நம்மை வாழ வைக்கக்கூடிய சக்தி உடையது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு அடையாளம். தம்பி சதீஷ்குமார் அவர்களை நீ சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனப்ப திரு சும்மா விளையாட்டுக்காக சொல். சதீஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். குறைகிறது என்ற அணியில் பேசுவதற்கு வருகிறார். நான் பார்த்த பட்டிமன்றம்லாம், அதாவது இவங்கெல்லாம் பேசின பட்டிமன்றம், ஆண்களா பெண்களா, வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா, கணவனா பெஞ்சாதியா, அந்த காலமா இந்த காலமா, இப்படியெல்லாம் தலைப்பில் பேசிட்டு இன்னைக்கு நாங்கள் பாவம் அந்த பள்ளி பசங்க வந்து உக்காந்துருக்கப்ப சங்க இலக்கியம் வாழ்க்கை அப்படின்னு தலைப்பை கொடுத்து எங்களை பேச சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி பேசுறது, எப்படி கைத்தட்டு வாங்குறது? என்ன பண்ணுறது? ஒரு கஷ்டம் இருந்தாலும் பேசி தான் ஆகணும். தலைப்பு என்னங்க? வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்குது, இலக்கியம் ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டும் ஒன்று சந்திச்சுக்கிட்டு பக்கத்தில் வருதா இல்லை தூரமாக போயிருச்சா? அதான் தலைப்பு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வாழ்க்கைக்கும் இலக்கியத்திற்கும் இடைவெளி குறைகிறதா கூடுகிறதா? குறைஞ்சிச்சுன்னா நம்ம வந்துட்டு இலக்கியத்தையும் வாழ்க்கையையும் ஒன்றா வாழ்கிறோன்னு அர்த்தம். அப்படி தான் நான் பேசணும். அதுதானே உண்மை. ஏன்னு சொன்னால் இந்த மண் எப்படிப்பட்ட மண்? சங்க இலக்கியத்தில் எல்லாம் மதுரையை பற்றி பேசியிருக்கிறாங்க. பக்தி இலக்கியத்தில் 64 திருவிளையாடல் இந்த மதுரை மண்ணில் தான் நடந்திருக்குது. ஆழ்வார்கள் பிறந்த இடம் பெரிய புராணத்தில் நிறையா வரலாறு இருக்குது. சிற்றிலக்கியத்தில் கூட அழகர் கிள்ளையோட தூதுன்னு சொல்லிட்டு மதுரையை எழுதாத இலக்கியமே கிடையாது. இலக்கியம் நிறைந்த அந்த மதுரை மண்ணில் வந்துட்டு இலக்கியத்தையே தன்னுடைய வாழ்க்கையோட வேலையாக வச்சிருக்கிற எதிரணி பேச்சாளர்கள் எப்படி இலக்கியம் வந்துட்டு வாழ்க்கையை விட்டு தள்ளி போகுதுன்னு நீங்கள் பேசிட்டு இந்த மதுரையை விட்டுட்டு இந்த உலக தமிழ் சங்கத்தை விட்டுட்டு வெளியே போயிட முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களே வெளியே போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஐயா, உலக தமிழ் சங்கம் இலக்கியத்தை பரப்புகின்றது. இலக்கியம் வாழ்க்கையிலிருந்து பிறக்குது. அதனால தான் சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய விழா அங்கே வாழ்கிறவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே இலக்கிய விழா நடத்துகிறாங்கன்னா ரெண்டும் ஒட்டி வருதுன்னு தானே அர்த்தம். இதில் பாலு ஆனந்த் வேற ரொம்ப தெளிவாக பேசுகிறார். 10 மாத பாப்பா பட்டிமன்றம் பார்க்குமான்னு. எங்கள் பிறந்த குழந்தை ஃபோனை டச்சு கொடுத்தா இங்கிட்டு ஒரு தள்ளு தள்ளுது, அங்கிட்டு ஒரு தள்ளு தள்ளுது. அதுக்கு அவனை சொல்லித்தர தேவையில்லை. ABCDEFG வீடியோவில் பார்க்குதுங்க. 10 மாத பிள்ளை பட்டிமன்றம் பார்க்குறதெல்லாம் இலக்கியம் பக்கத்தில் வந்துச்சுன்னா அர்த்தம். நீங்கள் நம்பலைன்னா அதான் நெசம். நீங்கள் நம்பினாலும் அதான் நெசம். அப்புறம் ஹனிமூனுக்கு போகிறாங்க, அதெல்லாம் விளாகு போடுறாங்கன்னு. நீங்கள் இந்த சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி பாட்டு படிச்சிருக்கிறீங்களா? குறிஞ்சி பாட்டை ஒவ்வொரு வரியாக நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். தலைவனும் தலைவியும் சந்திக்கிற நேரத்தில் அதெல்லாம் வகுப்பில் பாடமாக எடுக்கிறது இல்லை, ஒதுக்கிடுறாங்க. தலைவனும் தலைவியும் சந்திக்கிற நேரத்தில் ஒரு விலங்கு வந்துடும். அது வரைக்கும் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தவங்க 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சிருவாங்க. அங்கே ஒரு புணர்தல் ஆரம்பிச்சிடும். குறிஞ்சி திணையோட உரிப்பொருளே புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் தானே. புணர்தலை பற்றி நம்ம இலக்கியத்திலே இருக்குது. இலக்கியத்தை முழுசாக படிக்காமல் இப்போ இந்த தப்பு பண்ணுறதெல்லாம் யார் தெரியுமா? படிக்கிறதே கிடையாது. இலக்கியத்தை படிக்காமல் இலக்கியம் தூரமாக போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. படித்தா தெரியும். அதில் குறிஞ்சி இலக்கியத்தில் குறிஞ்சி திணையில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? அன்பு. இன்றைக்கி அன்பு வச்சா ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. நீங்கள் வைக்கிற அன்பு எப்படி இருக்குது தெரியுமா? ஏம்மா எங்கம்மா போகிற, என்னம்மா பண்ணுற, சாப்பிட்டியாம்மா, என்ன சாப்பாடுமா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. உங்களை நம்பி எப்படி ஒரு காதலனோ ஒரு காதலியோ கூட இருக்க முடியும்? அன்புனா என்ன? சிங்கம் படத்தில் சொல்கிற மாதிரி நெஞ்சில் நினச்சிக்கிட்டு நினப்பில் வாழணும். சங்க இலக்கியத்தில் அப்படி தான் வாழ்ந்தாங்க. பிரிவு, முல்லைத்திணை பாடல்லாம் பிரிவு. கல்யாணம் நடக்க போதுன்னா பொருள் வயின் பிரிவு தேடி போயிடுவாங்க. சம்பாதிக்கணும். இன்றைக்கி அதுதான் கொஞ்சம் மாறி வெளிநாட்டுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு போகிறாங்க. இலக்கியமும் வாழ்க்கையும் அந்த இடைவெளின்றது தான், நம்ம அந்த சூழல் தான் மாறி இருக்கே தவிர ஒருபோதும் நம்ம இலக்கியத்திலேருந்து விலகலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோனுங்க. அது மட்டுமா? இலக்கியம்னா என்ன? அகம் புறம். அவரே சொன்னார். என்ன சொன்னார்? அகத்தில் காதல், அதுக்கப்புறம் காதலை தாண்டின வாழ்க்கை, அன்பு அப்படின்னு சொன்னார். புறத்தில் வீரம் கொடை இதை பற்றிலாம் பேசுகிறது. சரி, வாழ்க்கையில் காதல் இல்லையா? லவ் பண்ணாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? பள்ளிக்கூடத்தில் இந்த தடவை காதல் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால தான் அறியாத வயசு புரியாத மனசு ஏதோ ஒரு பாட்டெலாம் வரும். ஸ்கூல்லே லவ் பண்ணுற ஜென்சி கிட்ஸ்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட அந்த இலக்கியத்தில் சொல்கிற காதல் இல்லை சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்கும்? சில விஷயம் சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ஐயா வணக்கங்க. ஏன்னா இலக்கியத்தில் காதலை பற்றி பேசுனது எல்லாமே அகப்பாடல்கள் தான். இன்றைக்கி வாழ்க்கையில் காதல் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணுங்கய்யா.
அதை தான் நான் சொல்கிறேன். காதலுடைய சூழல் மாறி இருக்கே தவிர காதல் ஒருபோதும் மாறாது. அந்த காதல் என்பது ஆண்கள் பெண்களுக்கானது மட்டும் இல்லை. தன்னுடைய தாய்கிட்ட தன்னுடைய மகன் வைக்கிற காதலாக இருக்கலாம், தந்தை கிட்ட தன்னுடைய மகள் வைக்கிற காதலாக இருக்கலாம். காதல் என்பது ஒன்று தான். அதோடைய சாராம்சம் அன்பு. அதை தான் இலக்கியங்கள் சொல்லுது. இலக்கிய வாழ்க்கையெல்லாம் அப்படியே வாழ முடியாதுங்கய்யா. இலக்கியத்தில் என்ன வேணால் எழுதியிருப்பான். இது எப்படி இருக்குது தெரியுமா? இலக்கிய வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்வது கடினம். நமக்கு இலக்கியம் வேணுமா, இல்லை இலக்கியம் சொல்கிற சாரம் வேணுமா? 1300 திருக்குறளையும் மொட்டை மனப்பாடம் பண்ணுறவன் ஒரு குறள் படி கூட நடத்திருக்க மாட்டான். எத்தனையோ இலக்கிய பாடல்கள் இருக்கலாம், அதில் ஒரு பாடலையாவது தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அப்படி தான் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் நினைக்கிறது அப்படி இப்படின்னு எழுதியிருக்கானா எல்லாத்தையும் தான் எழுதியிருக்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஒருபோது வெளியே போய் வாழலை. அன்றைக்கி அவன் வாழ்ந்த சூழல் வேறு, இன்றைக்கி நம்ம வாழ்கிற சூழல் வேறுன்னு சொல்லணும். இந்த மதுரை மண், இந்த மதுரை மண்ணுன்னு சொன்னால யார் ஞாபகத்துக்கு வரும்? கண்ணகி. பாண்டியனை பார்த்து என்ன சொன்னாங்க? தேரா மண்ணா. ஒரு அநீதி நடந்த உடனே தேரா மண்ணான்னு போய் கேட்டாங்கல்ல கண்ணகி. இன்னைக்கு ஊர் பூரா கண்ணகி. ஒரு பிரச்சனை நடந்தால் பெண்கள் சும்மா இருப்பாங்களா? அந்த பெண்கள் நமக்கான பிரச்சனைக்கு நாம தான் குரல் கொடுக்கணும்னு சொன்னது இந்த இலக்கியம். அதுலேயும் மதுரைக்காரன் பாசத்தை கூட கோபம் அதிகமாக வரக்காரன். கோபம்னு சொன்னால் அந்த வைகை சிரிச்சா தூங்கா நகரம், வாண்டும் முறைச்சா தூங்கா நகரம். நீங்கள் தானே மதுரை மக்கள் தானே இங்கே எல்லோரும் இருக்கிறீங்க. வாண்டும் முறைச்சா கூட தூங்கா நகரம்னு பாடியிருக்கிறாங்கய்யா. அந்த கோபம் தான் கண்ணகி கிட்ட இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி தொடர்ச்சி ஆகுது. அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னார், சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறா. நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உலகத்தமிழ் சங்கத்துக்கு வந்தேங்கய்யா. வர்றப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, ஆட்டோ கொஞ்சம் சுற்றி வந்துச்சு. ஆட்டோக்காரன்ட்ட கேட்டேன், ஆனால் என்னண்ணே அங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், தம்பி ஏதோ வந்துட்டு ஒரு பெரிய அரசியல்வாதி வீட்டு பொண்ணை வந்துட்டு ஏதோ ஒரு பையன் வந்து காதல் கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டானா அப்படின்னு. நான் யாருங்க அவங்கன்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ என்ன தம்பி ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதியா அப்படின்றாரு. ஐயா இங்கே ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதுன்னு தான் சங்க இலக்கியத்தில் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறான்னு சொல்லியிருக்கிறான். ஆமாம், யார் யாருன்னு சொன்னால் எதுக்கு பிரச்சனை? நமக்கு தேவையான செய்தியை சொல்லணும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போல்லாம் பண்பாடு கருதி பேரை சொல்கிறதில்ல, இப்போல்லாம் எலும்பை எண்ணிடுவானேங்கிறதுனால பேர் சொல்கிறதில்ல. அதான் வித்தியாசம். அது மாதிரி இருக்குல்ல. இந்த தமிழ் படித்தவங்க தாங்கய்யா ஒரு காலத்தில் வந்துட்டு இலக்கியத்தை கையில் எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லார் கையிலும் இலக்கியம் வந்திருக்குது. மரியாதைக்குரிய நடுவர் அவர்கள் தன்னுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு நொடி கூட மாற மாட்டார். என்ன மேடையில் பேசுகிறோ அதுபடி தான் வாழ்வார். ஆனால் ஐயா வந்துட்டு பட்டம் படிக்கிறப்ப சட்டம் படித்தார். ஆனால் இன்றைக்கி ஐயா இலக்கிய மேடையில் அவர் தானே இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கி நமக்கு சூழல் மாதிரி கைக்குள்ளே தமிழ் படித்தவங்க கையில் இருந்த இலக்கியம் நம்ம கையில் இருக்கிற அலைபேசியில் வந்துருச்சு. எல்லாரும் கேட்குறோம், நம்ம வாழ்க்கையை நம்ம கவிதையை எழுதுகிறோம். எங்கள் கவிதையே ஒரு இலக்கியம் தான். அந்த கவிதை இலக்கியமாகுது, இலக்கியம் வாழ்க்கையாகிறது, வாழ்க்கை மறுபடியும் கவிதையாகுது. இப்படியும் சுற்றி சுற்றி ஒரே நேர்கோட்டில் தாங்க பயணிக்குது. பக்தியினோட இலக்கு ஒன்று தான். அந்த மதுரை மண்ணில் வந்துட்டு பக்தியை பற்றி பேசாமல் போகக்கூடாதுங்க. பக்தியோட இலக்கு ஒன்று தான், போகிற மார்க்கம் தான் வேறு. அது இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் ஒற்றுமையை தான் பேசுது. ஒற்றுமைக்கு ஆக சிறந்த அடையாளம் இந்த மதுரை மண்ணு தாங்கய்யா. அழகர் கோயில் சித்திரை திருவிழாக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? கை தூக்குங்க. என்ன பாட்டு போடுவாங்க? வாராரு வாராரு அழகர் வாராருன்னு அந்த பாட்டு போடுவாங்க. ஒட்டுமொத்த மதுரை மக்களும் சிலிர்த்து போயிடுவாங்க. வைகை கரை பத்தாது, வைகை கரையே தாங்காதுங்க. அப்படியே தண்ணி அடித்து தெறிக்க விடுவாங்க. அப்படி மேலெல்லாம் பறக்கும். அழகர் வருவார், அழகர் மேலெல்லாம் அந்த தீர்த்தத்தை தெளித்து விமர்சையாக கொண்டாடுவாங்க. இதில் என்ன மத ஒற்றுமை இருக்குன்னா, அழகர் தல்லாகுளத்தில் இறக்கி வச்சுட்டு இரவு வந்துட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போவார். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு இஸ்லாமிய பெண் வீட்டுக்கு போவார், துலுக்க நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாருங்க. இங்கே அந்த மத வேற்றுமை கிடையாது, அங்கே போவார். அதை விட என்ன சிறப்புனா, நீங்கள் இப்போ இனமென பிரிந்தது போதும் மதமென உடைந்தது போதும்னு பாட்டு பாடுறீங்க. ஆனால் இந்த மதுரை மண்ணில் இனமென பிரிந்தது போதும் மதமென பிரிந்தது போதும் அது வந்து ஒரு இலக்கியமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எப்படி? நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க வீட்டு குழந்தைக்கு மதுரை மீனாட்சி வேடம் போட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒற்றுமை. ஐயா, மீனாட்சி சைவ கடவுள், அழகர் வைணவ கடவுள். ஆனால் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மீனாட்சியை தாய் மீனாட்சின்னு சொல்லுவாங்க, அழகரை தாய் மாமா அழகர்னு சொல்லுவாங்க. அங்கே இலக்கியத்தில் இருந்த ஒற்றுமை தாங்க இங்கே மக்களுடைய மனசில் இருக்குது. ஒருபோது இந்த மதுரை மண்ணை விட்டு அந்த இலக்கியம் என்றைக்கும் தள்ளி போகாது அப்படின்றது தான் இந்த உலகத்தமிழ் சங்கத்தில் நான் சொல்ல வர கருத்துங்கய்யா. அப்புறம் மகாபாரதம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இதுதான் இன்றைக்கி வர சீரியல். அதே தான் வருது, மாமியார் மருமக சண்டை. காரணம் பின்னாடி இருக்கிற எவ்வளோ கொண்டு வந்தா, எத்தனை பவுன் கொண்டு வந்தா, அந்த செய்தி தான். சூழல் மாறி இருக்கே தவிர ஒருபோது வந்துட்டு அந்த கருதுகோள் அந்த இதுவும் மாறலை அப்படின்றது தான் என்னுடைய அந்த பேச்சினுடைய நோக்கங்கய்யா. இப்போ நான் எப்படி இதை சொல்லி முடிக்கிறேன்னா, சமூகத்தின் விளைச்சல் தான் இலக்கியம். சமூகத்தின் விளைச்சல் தான் இலக்கியம்.
இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி குறைகிறது என்பதை வாழ்க்கைதான் இலக்கியமாகிறது, இலக்கியம்தான் வாழ்க்கையாகிறது. நன்றி, வணக்கம். நிறைய செய்திகள் இந்த மதுரை மண்ணோடு தொடர்புடையதாக அவர் எடுத்துரைத்தார். அப்புறம் ஒரு வயதுக்கு ஏற்றதாலே ஒரு சப்ஜெக்டில் கொஞ்ச நேரம் சுற்றி வந்தார். அது அவங்க அப்பா வந்திருக்கிறார், அவங்க விவரமாக சொல்கிறார், பார்த்து ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிறத வீட்டில் சொல்ல முடியல, நேராக இங்கே பப்ளிக்காக மேடையில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு பெரிய மனுஷனை சாட்சியாக வேறு வச்சுக்கிட்டு சொல்கிறார். நல்லா பேசுகிறாரு, நல்ல ஆற்றல் நிறைய. அப்புறம் இந்த வயது நான் நினச்சேன் கண்ணதாசன் இந்த மாதிரி கவிதைகள்லாம் கூட வரலாம். ஏன்னா நம்ம வந்து இலக்கியம்னு சொன்னால் சங்க இலக்கியத்தோடையே நிறுத்திடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற இலக்கியங்கள் வரையில், இன்றைக்கி இருக்கிற முத்துக்குமாருடைய கவிதைகள் வரையில் எவ்வளவோ இருக்குது நிறைய. ஏன்னா இலக்கியம்னா என்னன்னு குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக சங்க இலக்கியம் ஆரம்பித்து பக்தி இலக்கியத்துக்கு வந்து பிறகு பிற்காலத்தில் எப்படி தனிப்பாடல்களுக்கு வந்து அதற்கும் பின்னால் இருந்த திரைப்பாடல்கள் வரைக்கும் கூட வரலாம். நல்ல இலக்கிய தரமாக அது அமைகிற போது வெற்றியாக இருக்கும். ஒரு குறிப்பு காய்ச்சல். இப்போது செல்வி முத்துமீனா அவர்கள், நான் இப்போ முதல் தடவையாக தான் அவங்க பேச்சு கேட்க போகிறேன், ஆனால் நல்லா பேசுவார்கள்ங்கிறத எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா நல்லா பேசுகிறவங்களா இல்லைன்னா உலகத்தமிழ் சங்கத்தில் மேடை ஏற்றிருக்க மாட்டாங்க இல்லையா. நம்ம அந்த அந்த கோணத்தில் பார்க்கணும். நல்லா பேசுவார்கள். அவர்களை இப்போ அதாவது வாழ்க்கைக்கும் இலக்கியத்துக்கும் இடைவெளி கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிற கருத்தை எடுத்து சொல்வதற்காக வருகிறார்கள் செல்வி முத்துமீனா. ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கையமா முகனை சேருவீர் சாடும் தனி யானை சகோதரனே. மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, எம் இணை பேச்சாளர் பெருமக்களே, இந்த பட்டி மண்டபத்தை கண்டு மகிழ வந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி கூடுகிறதா குறைகிறதா? கூடுகிறதுன்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்க எல்லாருமே இந்த இலக்கியம் சொல்லுவாங்க, இலக்கியத்தில் சொல்லக்கூடிய ட்ரீமி வேர்ல்டு, இமேஜினரி வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய கனவுகளிலேயே இருந்து கொண்டு இங்கே வந்து இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி குறைகிறதுன்னு சொல்ல வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி கூடுகிறது தான், அதுதான் உண்மை. எங்கள் அண்ணாவே வந்து சொல்லும்போது இலக்கியத்தினுடைய சாரத்தை எடுத்து தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத சொன்னாங்க. அப்படி பார்த்தா பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுது. இங்கே வந்து பேசுகிறீங்களே, நாளைக்கு எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தானே இங்கே வந்து பேசுகிறீங்க. எனக்கு இந்த பலன் கிடைக்காது அப்படின்னும் போது எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். இலக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் பிரிக்க முடியாது, அது உண்மைதான். ஆனால் அது ஒரு காலத்தில், இப்போ கிடையாது. ஐயா, இன்னைக்கு எத்தனை தமிழாசிரியர்கள், இங்கே நிறைய தமிழாசிரியர்கள் இருக்காங்க. நீங்களே சொன்னீங்க, என்னுடைய தமிழாசிரியர் வந்து பேசுனதுனால தான் நான் தமிழை விரும்பி படித்தேன், இலக்கியத்தை விரும்பி படித்தேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எத்தனை தமிழாசிரியர்கள் செய்யுள வகுப்பில் பாடி பாடம் நடத்துகிறாங்க. சரி, பாடக்கூட வேணாம், குரலும் உடலும் அதுக்கு ஒத்துழைக்காது. நான்லாம் பாடினேன்னா இங்கே பாதி பேர் இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க, மீதி பேர் மயங்கி விழுந்துருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த செய்யுளை நீங்கள் பாடி நடத்த வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த பாட புத்தகம் கையில் இல்லாமல் அந்த பாடலை மனப்பாடம் செஞ்சுட்டா அது வந்து பாடலாம் இல்லை. அந்த உரையை படிச்சுட்டு வந்துட்டு அப்படியே சொல்லும்போது ஒரு ஆசிரியர் அதை உள்வாங்கிக்காமல் மாணவர்கள் அந்த பாடலை உள்வாங்கிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவன் வாழ்க்கையோடு அதை பயன்படுத்துவான், வாழ்க்கையோடு அதை இணைச்சு பார்ப்பான். எனக்கு இலக்கியவாதிகள் மேலே ஒரு கோபம் இருக்கியா. இலக்கியத்தை பற்றி பேசும்போது ஒரு பிரம்மாண்டமாக அதை பேசுவார்கள், இலக்கியத்தை ஒரு பிரம்மாண்டமாக காட்டுவார்கள். அப்படி காட்டும்போது எளிய மக்களாக இருக்கட்டும், பாமர மக்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இன்றைய சமுதாயமாக இருக்கட்டும், அதை பார்த்தோன்னே ஒரு மிரள்றாங்க. இலக்கியமா, ஐயோ அதை எப்படி படிக்கிறது? நீங்கள் சொல்கிறீங்க சங்க இலக்கியம்னு சொல்கிறீங்க, பக்தி இலக்கியம்னு சொல்கிறீங்க, சிற்றிலக்கியம்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குன்னு ஒரு இலக்கியவாதிக்கிட்ட போயிட்டு ஐயா திருப்புகழ் சொல்லுங்க அப்படின்னா, கைத்தல நிறை கனி அப்பமோட உள்பெறி கப்பிய கரிமுக நடிபேணி கற்றிடும் அடியவர் புக்தியில் உரைபவ கற்பகம் என்ன வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருத்துடல் விய மதையானை மத்தல்ல வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கொடு பணிவேனே அப்படின்னு சொல்கிறார். அதை பார்த்தோன்னே நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மிரண்டுறான். ஐயோ இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இதை எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு ஒரு பயந்துடுறான். கண்ணதாசனை எதனால தெரியுமா எல்லாருக்குமே பிடிக்குது? எல்லா பாட்டையும் எல்லாத்தையும் அவ்வளோ எளிமையாக்கி பாடினார்.
நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா. இது கம்பராமாயணத்தில் கம்பன் பயன்படுத்தின வரிகள். அதை எடுத்து எளிமையாக்கி கொடுத்தாரு. எல்லாரும் கேட்டா, எல்லாரும் ரசிச்சான். அப்போ அது வாழ்க்கையோடு இணைந்திருந்தது. இன்னைக்கு எடுக்கக்கூடிய திரை இசை பாடல்களில் எங்கள் சங்க இலக்கியங்கள்லேருந்து எடுக்கிறீங்க, அப்படியே எடுத்தாலும் அது புரிகிற மாதிரி இருக்கிறது. ஏன்னா எடுக்கிறவனுக்கே தெரியாது அது என்ன பாட்டுன்னு. அப்படியே எடுத்தால் அப்படியே காப்பி பண்ணி வச்சிடுறது. அப்போ எதுவுமே புரியுதில்லை. யாயும் யாயும் அப்படிங்கிற ஒரு பாடலை எடுத்து வச்சிருக்கிறாங்க. எடுத்து வச்சிருக்கும் போது நம்ம கேட்குறோம். ஆனால் அந்த யாருமே இன்னைக்கு நம்ம ரசித்து கேட்கறது இல்லை. அந்த யாயும் யாயும்ன்ற வரியை நம்ம ரசித்து கேட்குறதே கிடையாது. நம்ம எதை கேட்போம்? உள்ளே இருக்கக்கூடிய காதல் வந்த அறிகுறியோ அப்படி அந்த பாட்டை, அந்த வரிகளை மட்டும் ரசித்து கேட்போம். முன்னாடி இருக்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னாவது தேடி படிச்சிருக்கோமா? அப்படியெல்லாம் நம்ம செய்கிறதே கிடையாது. இப்படி செஞ்சாலாவது நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம கவிதா அம்மா, எனக்கு அவங்க அந்த பக்கம் உட்காந்துருக்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி மாதுவையா தலைமையில் ஒரு வழக்காடு மன்றத்தில் அம்மா உட்காந்து இன்றைய சமுதாயம் நம்ம இலக்கியத்தை பயன்படுத்தலையா அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. அம்மா பயன்படுத்தலை அப்படின்னு பேசினாங்க. முதல்ல அவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, இன்றைய தலைமுறை இலக்கியத்தை எடுத்து வாசிக்கவே இல்லைன்ற போது அவன் எப்படி வாழ்க்கையோடு அதை பயன்படுத்திக்கிறான். எனக்கு அம்மா அந்த பக்கம் உட்காந்துருந்து அவ்வளோ. ஒரு வக்கீல் ஒவ்வொரு கோர்ட்டில் வாதாடுற போது வெவ்வேறு மாதிரி என்ன கேஸோ அதை தான் அவங்க பண்ண முடியும். அதனால தான் ஆரம்பத்தில் எங்கள் அண்ணா சொன்னாங்க, நாங்கள் உண்மைகளை பேசுவோம், அந்த பக்கம் நம்பாதீங்க அப்படின்னு எடுத்து அடிச்சிட்டாங்க. அப்படி அம்மா சொல்லும்போது அம்மா சொல்கிற விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். இதை ஒத்துக்கிட்ட ஒரு தமிழ் ஆசிரியர் எப்படி எழுதுறாரு கவிதையில், புது கவிதை வழியாக எப்படி எழுதுறாருன்னா, இன்றைய மாணவர்கள் சிக்கனமானவர்கள், இந்தியாவின் ஏழ்மைக்கு வருந்தி அவர்கள் புத்தகம் கூட வாங்குவதில்லை. ஐயா, புத்தகம் வாங்கினா தானே நாங்கள் இலக்கியத்தை வாசிப்போம். நாங்கள் தான் வாங்கவே மாட்டோமே. அப்புறம் எப்படி நாங்கள் இலக்கியத்தை வாசித்து எங்கள் வாழ்க்கையோட இணைச்சி பார்க்குறதுக்கு நாங்கள் வாங்கவே மாட்டோம். அகப்பொருள் இலக்கணத்தை வாங்குப்பா அப்படின்னு எங்கள் வகுப்பில் எங்கள் ஆசிரியர் சொல்கிறாங்க, பேராசிரியர் சொல்கிறாங்க, அம்மா அகப்பொருள் இலக்கணத்தை 100 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நான் 100 ரூபாய்க்கு போய் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்ருவேன்ல, எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றான். வகுப்புக்கு சிற்றிலக்கியம் எடுக்கிறதுக்கு வராங்க. தம்பியலா இன்னைக்கு சிற்றிலக்கியம் வகுப்பா, கொஞ்சம் கவனிங்கயா. ஐயா, தமிழ் இலக்கிய வகுப்பு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி நடத்த வர்றாங்க. குற்றாலக்குறை நம்ம நடத்த போகிறோம்ப்பா. வசந்தவள்ளி முதல்ல குற்றாலநாதரை பார்க்குறா. அவள் பார்த்துட்டு குற்றாலநாதரை பார்த்துட்டு உருகி நிற்கிறா. முனிப்பறவும் இனியானோ அப்படின்னு பாடலை எடுக்கிறாங்க. உடனே ஆரம்பிச்சிட்டாங்கடா. வேத முழுப்பலாவின் கனிதானோ, சரிதான், கனியில் வைத்த செந்தேனோ, சச்சோ, பெண்கள் கருத்துருக்க வந்தானோ, அவன் உருக்குனா என்ன, உருக்கலைனா எங்களுக்கு என்ன, நீங்கள் ஏமா எங்களை போட்டு வறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மாணவர்களுடைய மனநிலையும் சமுதாயத்தினுடைய மனநிலையும் மாறிடுச்சு. என்றைக்கு சமுதாயம் இலக்கியத்தை, அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை விலக்கி பார்க்கிறதோ அன்றைக்கு தான் அது இலக்கியத்தோடு ஒன்றுபட்டு நிற்கும். ஐயா, இறுதியாக நான் இப்படி ஒன்று சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீயா நானால இந்த பக்கம் அந்த காலத்து திரைப்பட பாடல்களை ரசிக்கக்கூடிய பெற்றவங்க, அது வேணாம் போதும்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய குழந்தைகள் ஒரு புறம் உட்காந்துருக்குறாங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. நீயா நானா கோபிநாத் அண்ணா கேட்குறாரு, ஏன்பா உங்களுக்கு அந்த காலத்து பாட்டு பிடிக்கல? ஐயா, அது வைபாவே இல்லைங்கய்யா. அவன் பாட்டை கேட்கல, தாட்டையும் கேட்கல, அவன் பிஜிஎம் கேட்குறான். நல்லா டம்முன்னு இருக்கா, நாங்கள் கேட்டு ரசிப்போம், அவ்வளோதான். இலக்கியத்தையும் யார் ரசிக்கல, எங்களுக்கு பாட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடல் வரிகள் கூட புரியலை. அதை புரிய வைக்க வேண்டியது யாரோட கடமை? இலக்கியவாதிகளோட கடமை. நாங்களே பிரம்மாண்டத்தை காட்டுவோம், அதில் இருக்கக்கூடிய திரையை விளக்க மாட்டோம் அப்படின்னும் போது அது வாழ்க்கையோடு இணைந்தே வராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இறுதியாக எங்கள் சொல்வேந்தர் ஐயா சுகிசிவம் ஐயா அவர்கள் பல வருஷமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. முருகனும் சுப்பிரமணியனும் வேறு, இருவரும் ஒன்று அல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை ஒரு கவிஞர், அறிவுமதி அப்படிங்கிற கவிஞர், தமிழ் முருகன் அப்படிங்கிற புத்தகத்தில் 69 பக்கம் தான் அந்த புத்தகம், ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த புத்தகத்தை நான் வைகாசி விசாகத்தை அன்றைக்கி உட்காந்து படிக்கிறேன். படித்து முடிச்சுட்டு முன்னாடி வரியிலே அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சுகிசிவம் ஐயா அந்த புத்தகத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு அந்த கவிஞர் சொல்லியிருக்காரு. நான் அதுக்கப்புறம் அந்த காணொலியை தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு, ஆமாம், நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. சரிதான், முருகனும் சுப்பிரமணியனும் ஒன்று அல்ல. அதை தேடி படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் உண்மையாகவே இலக்கியத்தை நேசிக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்ம சுற்றி ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்கணும்னு அதை படிக்காமலே 1008 கேள்வி கேட்போம். ஐயா, இலக்கியவாதிகளுக்கு
ஒரு கருத்தை பதிவு செய்யறதுக்கான எல்லா உரிமை உண்டு. அந்த கருத்தை மறுக்கிறதுக்கான எல்லா உரிமை உண்டு. அந்த கருத்தை நீங்க மறுக்கணும்னா அந்த அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க போய் படிச்சு பார்த்துட்டு அது புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மறுக்கணும். நாங்க அதெல்லாம் மறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய இலக்கிய அறிவு இருந்து என்ன லாபம் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வருஷம் அல்லது 5 வருஷம் கழித்து என் கருத்தை நான் மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை நான் ஏதோ யார்ட்டையோ காசு வாங்கிக்கிட்டு மாறணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஒரு மனிதன் படிச்சுக்கிட்டே வந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய கருத்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நான் எப்படி சொல்லுவேன், இந்த பாரு, சின்ன ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருது. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தீர்ப்பு மாறி போகுதா இல்லையா? எப்படி மாறிச்சு? ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்தது, உங்களுக்கு தெரியும், ஒரு பையன் சேலத்தில் பெரிய தவறு பண்ணிட்டான்னு வந்தது. ஹைகோர்ட்டு அவனுக்கு தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லை, அந்த பையன் மேலே வழக்கு போட முடியாது, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்த ஜட்ஜும் BABL தான். எங்கள் ஹைகோர்ட்டில் உட்காந்துருக்கிறவரும் BABL. 5 அட்டம்ப்ட் முடித்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனவர் தெரியும் எனக்கு. அவர் 6 அட்டம்ப்ட்டு, 5 அட்டம்ப்ட் தப்ப 6 அட்டம்ப்ட் கழிக்குது. என்ன சொல்லுது? அந்த தீர்ப்பு தவறு அப்படின்னு நான் அந்த கேஸில் சொல்கிறேன். இவர் BABL, அவர் MABL இல்லை, MAML இல்லை. எப்படி மாறுது? ஒரு கோர்ட்டில் கொடுக்குற தீர்ப்பு இன்னொரு கோர்ட்டில் எப்படி மாறுது? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரே காரணம். இப்போ நான் சொல்ல போகிற செய்தி உங்களுக்கு புரிஞ்சுட்டா வாழ்க்கையில் பெரிய உண்மை புரிஞ்சு போயிடும். கூடுதலான தகவல்களை பெற பெற நம்முடைய முடிவுகள் மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் சீக்ரெட். இஃப் யூ கேதர் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ், கூடுதலான ஒரு தகவலை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்கள் முடிவுகளை மாற்றிக்கொள்வீர்கள். கரெக்டா? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 20 வயசு பையனும் 60 வயசு ஒருத்தரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வராங்க. அந்த குறிப்பிட்ட தூரத்தை அந்த 60 வயசு பெரியவர், நல்லா கவனிக்கணும், 60 வயசு பெரியவர் 40 நிமிஷத்தில் ஓடினார். 40 நிமிஷத்தில் 20 வயசு பையன் 45 நிமிஷத்தில் ஓடுனா நீங்கள் என்ன சொல்வீங்க? 60 வயசானவர் அவர் 40 நிமிஷத்தில் ஓடி இருக்கிறாரு, இந்த பையன் 25 வயசு எருமை மாடு, இவன் லேட்டாக 45 நிமிஷம் ஓடி இருக்கான், இவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா கேட்பீங்களா? இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். 4 நாள் முன்னாடி தான் அவருக்கு ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சதுன்ற. சார், ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சு ரன்னிங்க்கு வந்தாரா? அப்போ பெரிய ஆள் சார். அவர் சும்மா சொல்லக்கூடாது, அவர் அவ்வளோதான் ஓடினதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லைங்க, கால் ஆம்பிடேட் பண்ணி அவருக்கு ஒத்த காலில் ஓடினாருங்க. ஒத்த காலில் 45 நிமிஷம் ஓடிட்டானா? அவன் பெரிய ஆள் சார். ஐயோ, அது பெரிய ஆள். அப்போ இந்த பெரியவரை விட அவன் தான் பெரிய ஆள். அதுக்காக நீங்கள் பெரியவரை தப்பாக நினைக்காதீங்க. என்ன, அவருக்கு அதே தேதி தான் ஹார்ட் சர்ஜரி. என்ன சார் இது? ஹார்ட் சர்ஜரி 60 வயசானவர் ஓடினார்னா அவரை தான் சார் நம்ம பாராட்டணும். நான் இப்போ மனசு வச்சேன்னா நீங்கள் விடிய வீட்டுக்கு போகிற வரைக்கும் இது மாதிரி திரிச்சிக்கிட்டே இருப்பேன். நான் தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பைத்தியம் முடிச்சு ஓடணும். நான் சொல்கிறேன், அந்த வார்த்தை இன்னும் தமிழ்நாட்டில் பல பேருக்கு புரியல, ஏன் உலகம் முழுக்க பல பேருக்கு புரியல. கூடுதலான தகவல்களை பெற்றவர்களுடைய முடிவுகள் முட்டாள்கள் முடிவுகளை விட மாறித்தான் இருக்கும். when we gather more information, ஒரு விஷயத்தை பற்றிய தகவலை கூட வாங்கிட்டோம்னா நாம் சொல்கிற முடிவு மாறி போயிடும். இப்போ நான் முருகனை பற்றி சொன்னேன்னா முருகனை பற்றி ஒரு அவ்வளவு இலக்கியங்களை எடுத்து படிக்கிறேன். அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வர்றேன். சாமி கோயிலில் போய் கும்பிட்டு வரவருக்கு அது தெரியாது. அவன் கோயிலுக்கு போவான், சாமி கும்பிடுவான், திருப்பி வருவான். அதுக்கு மேலே அவனுக்கு தெரியாது. நான் 100 புத்தகத்தை எடுத்து குடையிறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரேன். அப்போ இது வேறு, அந்த அமைப்பு வேறு, அந்த அமைப்பு வேறு. நான் ஆராய்ச்சியில் முடிவுக்கு வரேன். புரியுதா? இதை நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டால் பல பேர் மேலே நம்ம கோவப்பட மாட்டோம். கூடுதலான தகவல்கள் கிடைத்தவர்கள் மிக அதிக அறிவுபூர்வமான முடிவுகளை வாழ்க்கையில் எடுப்பார்கள். கூடுதலான தகவல் பெற வேண்டும் என்றால் நிறைய படிக்க வேண்டும், நிறைய கேட்க வேண்டும், நிறைய சிந்திக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியம். ரைட், ஒரு நல்ல விஷயத்தை பேசணும். இப்போ சீனியர் அட்வொகேட்ஸ் வருவாங்க. அவங்க கோர்ட்டு மாறி கூட வருவாங்க, கேஸே மாற்றி கூட பேசுவாங்க. அது அவங்க சௌரியத்தை பொறுத்தது. சீனியர் அட்வொகேட் யார்? கவிதா ஜவஹர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்க பேர் சொன்னால் தெரியாதவங்க இருக்காங்களா? பல பேருக்கு அவங்க பேர் தெரியுது.
அமெரிக்கா போயிருக்காங்க, ஆஸ்திரேலியா போயிருக்காங்க, எத்தனையோ நாடுகள் பறந்து போய் தமிழ். நீங்கள் தமிழ் சாதாரணமாக நினைக்க முடியாது. தமிழ் நமக்கு இறகு கொடுக்கும், தமிழ் நமக்கு உணவு கொடுக்கும், உணர்வு கொடுக்கும், இறகு கொடுக்கும், செல்வம் கொடுக்கும், மதிப்பு கொடுக்கும், மரியாதை கொடுக்கும். தமிழ் மனது வைத்தால் நமக்கு மிகச்சிறந்த இடம் கொடுக்கும். தமிழ் கொடுக்குற மாதிரி யாருமே இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது. அது ஒரு தெய்வம், அந்த மொழி தெய்வ மொழி. அப்படி உலகெல்லாம் பறக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு சிறந்த பேச்சாளர் சகோதரி கவிதா ஜவஹர் அவர்கள் இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி குறைகிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்ல வர்றாங்க. ஏறுது, ஒரு தாத்தா ஏறுற, யார் யாரோ ஏறுறாங்க. இவனுக்கு அந்த பஸ்ஸே தகரடப்பா மாதிரி தெரியுது, அப்படி வெறுக்குது. திடீர்னு ஒரு ஆள் வர்றாங்கய்யா, ஒரு அழகான, அவர் மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆள் பஸ்ஸில் ஏறுது. பஸ் மாதிரியே இல்லை, கல்யாண மாலில் பேசி பேசி உங்களுக்கு பிடிச்ச, உங்கள் மனசுக்கு பிடிச்ச, அதான் கல்யாண மாலில் பேசி பேசி அதே மாதிரியே பேசுகிறீங்களேம்மா. சரி இருந்துட்டு போட்டுமே ஐயா, வழக்க தோஷம். இப்போ அவர் பார்க்குறாரு, இப்போ பஸ் மாதிரியா இருக்கு, பஸ் வேறையா மாறியது, தங்க ரதம். பிருந்தா சாரதி, இது உங்கள் ஊர் உங்களுடைய காலத்து வார்த்தை தங்க ரதம். பிருந்தா சாரதின்னு ஒருத்தர் பாலு ஆனந்த் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறாரு. நீ வரும் வரை தான் அது பேருந்து, நீ வந்த பிறகு அது விமானம். எல்லாம் நயன்தாரா முன்னாடி வந்து உட்காரனோடனே பஸ் பறக்குது பாருங்க, அது மாதிரி அந்த பிள்ளை வந்து உட்கார்ந்த உடனே அது பஸ்ஸே இல்லை, அது ஃப்ளைட்டாக மாறிடுச்சு. அப்போ இது இன்னைக்கு உண்மையா இல்லையா? இந்த இலக்கியம் நமக்கு நெருங்கி வருகிறதா இல்லையா? இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் வரலாறு சொல்லி கொடுக்குறோம், வரலாறு, புவியியல், குடிமையியல் உட்காந்து சொல்லி கொடுக்குறோம், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. லிங்குசாமி எழுதுறார், பால்கனியில் அன்று பால்கனியில் நீ அங்கும் அங்கும் நடந்து கொண்டே படிப்பாயே அது வரலாறு. நமக்கு பிடிச்ச பிள்ளை எது படித்தாலும் அதுதான் வரலாறு. அப்போ இந்த இளமை காலத்துக்கு இது மாதிரியான அழகான விஷயங்கள் இன்றைக்கு நெருங்கி வந்திருக்கிறது, எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மனித நேயமும் இன்றைக்கு ரொம்ப நம்ம மனசுக்கு நெருக்கமாகவும் நெருங்கி வந்திருக்கிறது. நீங்கள் நிறைய ஊர்களுக்கு போகும்போது பஸ்ஸு நிற்கிற இடத்துலலாம் யாராவது வெள்ளரிக்காய் விற்பாங்க, கொய்யாப்பழம் விற்பாங்க, முறுக்கு விற்பாங்க. சின்ன பிள்ளைங்க தானே விற்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு சங்கடமாக இருக்குமா இல்லையா? அதை யாரும் கடந்து போய்விட முடியும். ஆனால் ஒரு கவிஞன் இலக்கியத்தில் பதிவு செய்கிறான், வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. அவ்வளோதாங்க, ஒரே வரி. இனிமேல் இந்த வார்த்தை உங்கள் மனசுலேருந்து விலகுமா? இனிமேல் எந்த இடத்தில் சின்ன குழந்தைகள் எதை விற்றாலும் வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன என்ற வார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டுவிட்டுத்தான் போகும் என்றால் இது இடைவெளியை குறைத்து இருக்கிறதா இல்லையா? ரொம்ப குறைச்சி நமக்கு நெருக்கமாக வந்திருக்கிறது. இந்த குழந்தைகளுக்குரிய நட்பு இருக்குங்களே, அந்த வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, இந்த நட்பு இருக்கு இல்லையா, இந்த நட்பு மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாதுமா. எல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு கூட தானே உட்காந்துருக்குறீங்க. இந்த உலகத்தில் அந்த பிள்ளைங்க எழுதுகிறாங்க, நட்பு என்கின்ற தலைப்பில் கவிதை எழுதுகன்னு தமிழில் 10ஆம் கிளாஸில் ஒன்று வரும். கவிதைன்னா என்னன்னே தெரில அந்த பிள்ளைக்கு. அது எழுதுது, கண் கலங்கினால் துடைப்பது கர்ச்சிப், நான் கலங்கினால் துடைப்பது ஃப்ரெண்ட்ஷிப். இதில் இலக்கியம் இருக்கா, இலக்கணம் இருக்கா, தமிழ் இருக்காங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் தான் உணர்ந்ததை எழுத முடியும் என்று இந்த காலத்து குழந்தைகள் நம்புகிறார் இல்லையா, அதுதான் இவங்களுக்கான இலக்கியம். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அம்சப்பிரியான்னு ஒருத்தர் ஒரு கவிதை எழுதுகிறார், ஒரு குட்டி பாப்பா, அதுக்கு அதிசயான்னு பேர், சின்ன பாப்பா, 5 வயசு குழந்தை. அதிசயாவிடம் அவர்கள் ஒரு ஆப்பிள் துண்டை கொடுத்தார்கள். இப்போது ஆப்பிள் துண்டை காக்கா கடி கடுத்து அதிசயா விசாலாட்சிக்கு கொஞ்சம், உஷாவுக்கு கொஞ்சம், ரித்திகாவுக்கு கொஞ்சம் என்று காக்கா கடி போட்டு கொடுத்து கொண்டே இருந்தால் இப்போது ஆப்பிள் துண்டு ஆப்பிள் தோட்டமாக மாறிக்கொண்டிருந்தது. அது வெறும் ஆப்பிள் துண்டு தான், அது எப்படி தோட்டமாக மாறும்? அது அன்பின் ஆப்பிள் தோட்டமாக மாறிவிட்டது என்பது இந்த நட்பின் கரங்களில் பிணைக்கப்பட்டு இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு புரியும். அதுதாங்க இடைவெளி குறைந்து வருவது. இன்னைக்கு இந்த பிள்ளைகள்லாம் கீழே உட்காந்துருக்காங்களா பசங்க, உட்காந்த உடனே மற்ற பசங்க உட்காந்துருக்கிற பசங்களாம் அப்படியே பார்த்தாங்க, நீ கீழே தானே உட்காந்துருக்குற. இப்போ இவங்களுக்கு கூட இலக்கியம் இருக்குது. புத்தர் எப்பயுமே பெரும்பாலும் தரையில் தான் உட்காருவாராம். அவர் ஒரு சீடர் கேட்டிருக்கிறார், ஏன் நீங்கள் பெரும்பாலும் தரையில் உட்காடுறீங்க, ஒரு மரத்துண்டுலையோ பாறையிலையோ உட்காரலாம்ல, அதிகமாக நீங்கள் தரையில் உட்கார்றதா விரும்புகிறீங்க ஏன்? அவர் சொல்கிறார், தரையில் உட்கார்ந்திருப்பவன் ஒருபோதும் தடுமாறி விழுவதே இல்லை. இப்போ உங்களுக்கான வார்த்தை வந்துருச்சா? இப்போ நாற்காலியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு கத்து இருக்கும்ல, நாற்காலிக்கும் ஒரு கவிதை இருக்கிறது. சமகாலையில் இங்கே ஒரு நாற்காலி காலியாக இருக்கிறது, வாருங்கள், பரவாயில்லை வாருங்கள், காலி செய்யத்தானே வருகிறீர்கள். இது எல்லா நாற்காலிக்கும் பொருந்தும், எந்த காலத்துக்கும் பொருந்தும் இல்லையா? அப்போ இடைவெளி குறைந்து இருக்கிறதா இல்லையா? நமக்கு திடீர்னு மனசுக்குள்ள ஒரு இருள் வந்துடுது, நம்ம நினச்ச இலக்கை அடைய முடியல. ஒரு 2 சொல்லி முடிச்சிடுறேங்க, அடைய முடியல, ரொம்ப நொந்து போயிடுறோம். அப்போ உறவோ நட்போ யாருமே பக்கத்தில் இருக்க முடியலை, நம்மளுக்கு
நம்மளை ஊக்குவிக்க முடியலை. அப்போ எங்கேயோ இருந்து வருகிற ஒரு சினிமா பாடல் கூட நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை தர முடியும். கவிஞர் வாலி சினிமாவில் ஜெயிக்கணும்னு வந்து போராடுறாரு, எத்தனையோ ப்ரொடியூசர்கிட்ட போகிறார், இசையமைப்பாளர்கிட்ட போகிறார், வாய்ப்பே இல்லை. ரொம்ப நொந்து போய் கடற்கரையில் வந்து உட்காடுறார். அப்போ ஒரு பாட்டு காற்றுல வருது, மயக்கமா கலக்கமா என்கின்ற கண்ணதாசன் பாட்டு. உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்கின்ற வரியை கேட்டதும் நம்மளை விட கூட மோசமாக அந்த உலகத்தில் ஆள் இருப்பாங்க, நாமையே மனசு உடைஞ்சு போகணும்னு எழுந்து வந்தாராம். அதற்கப்புறம் வாய்ப்பு கிடைத்தது, ஜெயித்து விட்டார். நடிகர் பார்த்திபன் அவருடைய கிறுக்கல்கள்ங்கிற புக்கில் அவரே பதிவு செய்கிறார். அவர் இது மாதிரி நிறைய உதவி இயக்குனருக்கு வாய்ப்பு கேட்டு கிடைக்காம ரொம்ப நொந்து போய் ஒரு பார்க் பெஞ்சில் உட்காந்துருக்கிறார். பேசாமல் செத்துடலாமா, ஊருக்கு போனால் எல்லோரும் திட்டுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க, இங்கே ஏன் ஜெயிக்க முடியல, செத்துருவோமான்னு முடிவில் இருந்திருக்கிறார். பக்கத்தில் யாரோ கடலை சாப்பிட்டு போட்ட ஒரு பேப்பர் இருந்திருக்கு, அதை எடுத்து பார்க்குறார். அதில் ஒரு கவிதை இருக்கிறது, அதில் ஒரு அருமையான கவிதை இருக்கிறது. இருந்து என்ன ஆக போகிறது, செத்து தொலைக்கலாம். அப்பாடா, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அடுத்த வரி பார்க்குறாரு, செத்து என்ன ஆக போகிறது, வாழ்ந்து தொலைக்கலாம். வாழ்ந்து தான் பார்ப்போமே எந்திரிச்சு வந்தார், வெற்றி கிடைத்து விட்டது என்றால் எல்லா இலக்கியமும் நமக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்பா அப்படின்றவர் எப்படிப்பட்டவர், ரொம்ப கம்பீரமானவர். அப்பானாலே ஒரு கெத்து, அம்மாவை வேலையை வைக்கிட்டே இருப்பார், தான் அதை எடுத்துக்கொடு, தண்ணி எடுத்துக்கொடு, இதை எடுத்துக்கொடு, எதாவது சொல்லிட்டே இருப்பார். ஆனால் அப்பாவுக்கும் ஒரு சூழல் வரும். ஒருத்தர் கவிதையில் எழுதுகிறான், தனக்கு வேண்டிய எதையும் விருந்தாளியைப் போலவே கூச்சத்துடன் கேட்கிறார் அம்மாவின் மறைவிற்கு பிறகு அப்பா. அம்மா இருக்கிற வரைக்கும் எப்படி கேட்டிருப்பார், அம்மா அதை எடுத்துருவோம்மா, இதை எடுத்துருவோம், ஆச்சங்கம்மா, துண்டங்கம்மான் இருப்பார். ஆனால் அம்மா இல்லாதப்ப, அம்மா இறந்து போனப்ப எது முக்கியமாக தேவைன்னா கூட, அம்மா ஒரு டீ போட்டு தர்றியாம்மா, ஏம்மா நான் கொஞ்சம் வெளியில் வரணும், அந்த கண்ணாடி எடுத்துறியாம்மா. அப்போது ஒரு அம்மா இல்லாத சூழலில் அப்பாவுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு வீடும் உணர்ந்திருக்கிறது. உணர்ந்ததை எல்லாராலும் எழுத முடியாது. ஆனால் ஒரு சமகால இலக்கியம் அது நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதிவு செய்து விடுகிறதா இல்லையா? அம்மாவை பற்றி ஒரே ஒரு கவிதை, அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நேரத்துக்கு சாப்பிடணும், சுடுதண்ணி தான் குடிக்கணும், வெயிலில் அலையக்கூடாது என பலமுறை சொல்லிவிட்டால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அம்மா. அம்மாவுக்கே முடியலை, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக உள்ளே போய் சேர்க்குறோம். ஆனால் அப்போ கூட பிள்ளைய பார்த்து என்ன சொல்கிறாங்க, ஒழுங்காக சாப்பிடணும், எதையும் நினைக்கக்கூடாது, வெயில் அலையக்கூடாது. இதுதான் நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாவின் குணமும். தான் கஷ்டப்பட்டாலும் தான் சிரமப்பட்டாலும் தன் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தன் தாய் நினைக்கிறாள். இதை எழுத தெரியாது ஒரு கவிஞன் எழுதும்போது இதை அவங்க ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க, அதை வாட்ஸ்அப்பில் வைக்கிறாங்க, படித்ததில் பிடித்தது என்று அதை ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. யாரோ எழுதிய கவிதை, ஆனால் எனக்கு பிடித்தது என்று இன்ஸ்டாகிராமில் அடுத்த தலைமுறை தனக்கு கிடைத்த அறிவியல் யுக்தியை பயன்படுத்தி கொண்டு இவற்றையெல்லாம் பதிவு செய்கிறார்கள் என்றால் இலக்கியம்தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் இலக்கியம். ஏனென்றால் இலக்கியவாதிகள் ஆகாயத்தில் இருந்து குதிக்கவில்லை, இங்கிருந்து தான் வந்திருக்கிறார்கள், வாழ்க்கையிலிருந்து தான் அவர்கள் எல்லாவற்றையும் எடுக்கிறார்கள் என்பதால் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற கண்ணாடி தான் இலக்கியம். தொல்காப்பியம் தொட்டு இன்றைக்கு இருக்கிற ஹைக்கூ வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிப்பது இலக்கியம். பழனி பாரதி ஒரு கவிதை எழுதினார், பாபர் மசூதியிலும் ஓடி பிடித்து விளையாடுகின்றன ராமர் அணில்கள். நேற்று ஒன்று நடந்தது, ஐயப்ப சீசன் இது. ஒரு இஸ்லாமிய தம்பதிகள் தன் பகுதியில் வசிக்கிற வாழுகிற ஐயப்ப மாலை போட்ட அத்தனை பக்தர்களுக்கும் விருந்து வச்சு அவங்களே பரிமாறுகிற வீடியோ வைரலாக பதிவு செய்து கொண்டிருக்கப்படுகிறது. என்றால் எங்கள் இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் சமய ஒற்றுமை என்றைக்கும் அழிக்கப்பட முடியாதது. பாபர் மசூதியிலும் ராமர் அணில்கள் விளையாடும். கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் கழுத்தில் மாலையோடு இஸ்லாமியர்கள் வீட்டில் விருந்து உண்ணும் சூழல் எங்கள் தமிழ்நாட்டில் என்றைக்கும் சாத்தியம்தான். எங்கள் சமய ஒற்றுமை என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை சமகால இலக்கியம் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு சின்ன சின்ன அந்த கவிதைகளை எடுத்து வச்சு, ஆனால் எவ்வளவு பெரிய பெரிய வாழ்க்கை உண்மைகளை அவங்க அழகாக எடுத்து சொன்னாங்க. அதில் மனைவி இறந்த பிறகு அந்த கணவன் கேட்கிற போது யார்கிட்டையாவது பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், இல்லை வீட்டில் வேறு யார்கிட்டையாவது கேட்கணும். அப்போது அந்த தயக்கப்பட்டு கொண்டே கேட்பான்னு எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? அது மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அந்த நேரத்தில் மகள் வந்தால் கேட்டால் கூட அந்த கணவனுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குழந்தைகளை வேலை வாங்கி பழக்கம் இல்லை. அந்த இடத்த சொல்லுகிற போது அவ்வளோ வியப்பாக இருக்குது. ரொம்ப அருமையான பல செய்திகளை எல்லாம் அவங்க எடுத்து சொன்னாங்க. இதில் என்ன ஒரு நீங்கள் பேச்சுக்கலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற மாணவர்களுக்கு, இப்போது
குழந்தைகளை தவிர முழுக்க எல்லாருமே பெரியவங்களாக வந்திருந்தா அவங்க வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. இங்கே குழந்தைகள் வந்திருக்கிற போது நட்பு, அவங்க வாழ்க்கைக்குரிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு அந்த உதாரணங்களையும் கருத்துக்களையும் மாற்றிக்கொள்கிறாங்க பாருங்கள். அதுதான் பேச்சுக்கலையினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரே வார்த்தையில் பேச்சை பற்றி சொல்கிறது எப்படி தெரியுங்களா? நாம் எதிரில் இருக்கிறவங்கள பற்றி தான் கவலைப்படணும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற வகையில் அந்த விஷயத்தை சொல்லணும். அவங்க ஏஜ் என்ன, அவங்களுடைய கல்வி என்ன, அவங்க விருப்பம் என்ன, வெறுப்பு என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய அந்த சொல்லுகிற முறையை மாற்றணும். அதை மிக நுட்பமாக அவர்கள் தெரிந்து வைத்திருப்பதால் தான் அமெரிக்காவுக்கு அவர்களை அழைத்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அங்கே அமெரிக்காவுக்கு போனால் அங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப அருமையான ஒரு சிறந்த பேச்சாளர். பேச்சில் வளர்கிறவர்கள் இவர்களை எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இன்னும் சீனியர், அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணியாற்றியவர், தூர்தர்ஷனில் பணியாற்றியவர், நிறைய இலக்கிய மேடைகள், பேச்சு புத்தகங்கள் இதெல்லாம் வெளியிட்ட பெருமைக்குரியவர், என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய நண்பர் திரு சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் கூடுகிறது இடைவெளி என்பதை எடுத்துரைப்பதற்காக வருகிறார்கள். வா. அருமையான இலக்கிய பட்டிமண்டபத்தினுடைய நடுவராக இங்கே குழுவீற்றிருக்கக்கூடிய பிதாமகர், இலக்கிய பிதாமகர் ஐயா சுகி சிவம் அவர்களே, அருமையாக பேசி அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, மிக அற்புதமாக கவனித்து கொண்டிருக்கிறேன். உட்கார்ந்துருக்கவங்களாம் ரொம்ப அன்பாக, ரொம்ப பாசமாக, ரொம்ப ஈடுபாட்டோடு உட்காந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதுலேயும் கவிதா ஜவஹர் கையில் பெரம்பு மட்டும் இல்லாத குறையா, பிள்ளைகளை பார்த்தோன்னே அவங்களும் ஒரு டீச்சராக மாறி பாலு ஆனந்தியும் நம்ம முத்துமீனாவும் உண்டு இல்லைன்னு ஆகிவிட்டாங்க. உங்களையும் அப்படி தான் விட்டிங்கன்னா உங்களையும் அடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பேசி உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் அசராமல் உட்காந்துருக்க மாணவ கண்மணிகளே, அவர்களோடு வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, எதிரணியில் பேசியிருக்கிற பேச்சாளர்களே, எங்கள் அணியிலே வலு சேர்த்திருக்கிறவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசி முடித்து அதுக்கப்புறம் நிறைவுரை பேராசிரியர் குறிஞ்சி வேந்தன் வந்திருக்காரு, வழக்கறிஞர் சாமித்துறை வந்திருக்காங்க, அதுவும் இருக்குது. இலக்கியங்கள் வாழ்க்கை, இலக்கியம் வாழ்க்கை ரெண்டையும் வச்சுக்கிட்டு இடைவெளி அப்படின்னு ஒரு வார்த்தையும் போட்டு அது குறையுதா கூடுதா அப்படிங்கிறது தான். இது ஒரு பூடகமான ஒரு தலைப்பு மாதிரி உங்களுக்கு தேவணும். இலக்கியம் இருக்கும். கவிதா ஜவஹர் ரொம்ப சாதுரியமாக அன்றைக்கு இருக்கிற இலக்கியங்களைப் போலவே இன்றைக்கும் இலக்கியங்கள் இருக்கின்றன. அவர்கள் ரசித்த ருசித்த கவிதைகளை பூரா உங்களிடத்திலே சொல்லி நிறைந்த கைதட்டல்களை வாங்கிவிட்டு சிறந்த பேச்சாக மாற்றிவிட்டு அமர்ந்து கொண்டு விட்டார்கள். ஆனால் இதில் சாதுரியம்தான், அவங்க பண்ணது சாதுரியமான ஒரு வித்தை. இலக்கியம் என்பது இருக்கிறது, வாழ்க்கை என்பது இருக்கிறது, ரெண்டுக்கும் இடைவெளியும் இருக்கிறது, தலைப்பிலேயே இருக்கிறது. இதை மறுக்க முடியாது. இலக்கியம் வேறு, வாழ்க்கை வேறு, ரெண்டுக்கும் இடைவெளி உண்டு. இந்த இடைவெளியை குறைப்பது கூட்டுவது என்பது சமூகத்தில் வாழக்கூடிய மனித வாழ்க்கை தீர்மானிக்கும், அந்த சமூகம் தீர்மானிக்கும். தம்பி சதீஷ்குமார் சொன்னார், மதுரை இலக்கியத்திற்கு பெயர் பெற்ற ஊர், இந்த ஊரில் நின்றுக்கிட்டு இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி கூடுகிறது அப்படின்னு பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நல்ல வார்த்தை. பரிபாடல் இலக்கியத்தில் மதுரையினுடைய அழகை ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. வைகையில் புது வெள்ளம் வரும்போது ஊருக்குள்ளே இருந்து எல்லாம் சந்தனம் குங்குமம் அப்புறம் என்ன வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் ஏந்திக்கிட்டு யானை மேலே அம்பாரி வந்துக்கிட்டு வைகையை நோக்கி தெருவாக வந்துக்கிட்டு இருப்பாங்களாம் மக்கள் எல்லோரும். புது வெள்ளத்தில் வைகையில் நீராடுவதற்காக அந்த மதுரை நகரமே வேத கோஷங்களால் நிரம்பி வழியும். சாம்பிராணி புகைகள், நறுமணை புகைகள் பூரா அப்படியே ஊரையே மறைக்கிற மாதிரி புகை எழும் அப்படின்லாம் பரிபாடல் இலக்கியம் சொல்லுச்சு.
அது இலக்கியம் காட்டுகிற மதுரை. அது அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சுன்னு நம்மளும் நினைக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு சர்டிஃபிகேட் குத்தி போன வாரம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சாப்பா குத்தி அனுப்பிச்சிருக்கானே, உலகத்திலேயே அழுக்கான நகரம், வாழ தகுதியற்ற நகரம் மதுரைன்னு சொல்லியிருக்கானே. இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா? கூடித்தானே இருக்கு. இவ்வளவு அழுக்காக்கி வச்சிருக்கீங்களே. இலக்கியம் காட்டிய மதுரை வேறு, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மதுரை என்பது வேறு அப்படின்னு அவன் சொல்கிறானே. இன்னைக்கு அறிவியல் உண்மையோடு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்போ எங்கே இருக்குது இடைவெளி? கூடியிருக்கு குறைஞ்சிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? கூடித்தானே இருக்குது. 4 நல்ல வார்த்தை கேட்டுட்டு வாப்பான்னு சங்கரேஸ்வரிகிட்ட அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி அனுப்புகிறார். கோயிலுக்கு போறியா, 4 நல்ல சொல்ல கேட்டுவான்னு. அந்த காலம் கோயிலுக்கு போகிறதுன்னா, இன்றைக்கி கோயிலுக்கா ஆத்தாடி, இன்னும் ஐயப்ப சீசன் முடிகிற வரைக்கும் எந்த கோயிலுக்கும் யாரும் போகாதீங்கப்பா அப்படின்னு தான் வீடு வீடாக பேசிக்கிட்டு இருக்கோம். உள்ளே போனால் புறம் சாமிகள் புறம் எப்படித்தான் அப்படி பக்தி வருதுன்னு தெரியல. ஏய் அப்பா சாமி ஐயப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி அதில் விதவிதமாக மாலைகளை போட்டு வண்ண வண்ணமாக வேட்டிகளை போட்டு 300 ரூபா டிக்கெட்டு 500 ரூபா டிக்கெட்டுன்னு வச்சா கூட வரிசையில் நின்று ஏறி மிதித்து போய் அப்படி என்ன பக்தி செலுத்த வேண்டியிருக்கு? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னா நானும் கோயிலுக்கு தாப்பா போவேன். அப்படி என்னடா போய் தியானம் பண்ணுவான்னு கேட்டேன். இல்லை போய் இந்த செருப்பெல்லாம் கழட்டி போட்டு போகிறாங்கல்ல, 2 ஜோடி, அவன் கழட்டி வைக்கிறதுலையே பேரழகெல்லாம் இருக்கும். இங்கிட்ட ஒன்று ஒழிச்சு வைப்பான், அங்கிட்ட ஒன்று ஒழிச்சு வைப்பான், அப்படி வைப்பான் இப்படி வைப்பான். இது எல்லாத்தையும் குழச்சி போட்டு ஓரமாக போய் ஒழிஞ்சிக்குவேன். இவன் திருப்பி வருவாங்கல்ல சாமி கும்பிட்டு, அவன் செருப்பு ஒரு அரை மணி நேரமாவது தேடணும், அதை என் கண்ணார கண்டு ரசிக்கணும், எனக்கு டென்ஷன் போயிடும்னு அவன் சொன்னான். அப்படி 4 நல்ல வார்த்தை கேட்பதற்குரிய இடமாக திருக்கோயில்கள் இல்லாமல் போய்விட்டதே. வீட்டிலே இருந்து சாமியை கும்பிட்டு போன்ற அளவுக்கு ஆகிப்போச்சே. நடுவர் அவர்களே, இன்றைக்கி திருக்குறள் நீங்கள் சொன்னீங்க, கண்ணதாசனுக்கெல்லாம் வாங்கன்னு வரலாம், ஒரு தனிச்சொரு பிள்ளையை கொடுத்தா நல்லா பேசலாம்னு வச்சுங்களேன். திருக்குறளே எடுத்துக்கோமே. திருக்குறளில் ஒரு 3 விஷயத்தை புதுமையாக சொன்னார். சங்க இலக்கியத்தில் இல்லாத 3 விஷயங்களை, 3 எதிர்ப்பான விஷயங்களை ரொம்ப அழகாக சொன்னீங்க. எதிர்ப்பும் ஒத்துழைப்பும் சேர்ந்தது தான் வாழ்க்கைன்னு சொன்னீங்க. உடம்பு இயக்கத்தை வைத்து கொண்டு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அது மாதிரி திருவள்ளுவர் 3 முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்துகிறார். சங்க இலக்கியங்களிலிருந்து மாறுபடுகிறார், புதிய புரட்சி செய்கிறார். கல்லுண்ணாமை என்கிற அதிகாரத்தை கொண்டு வருகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல் குடிக்கிறதுங்கிறது சமுதாய வழக்கத்தில் ஒன்றா இருந்துச்சு. அதை எதிர்த்தார் திருவள்ளுவர். கல்லுண்ணாமை, புலால் மறுத்தல், பரத்தையர் ஒழுக்கம், இது 3 தான் வேணாம்னு சொன்னார். கல்லுண்ணாமைன்னு எடுத்துங்களேன், வேறு ரொம்ப எல்லாம் போக தேவையில்லை. புலால் மறுத்தலையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாடு எப்படி இருக்குது? திருவள்ளுவர் உன்னற்க கல்லைன்னு சொன்னார், சத்தம் போடுதேன்னு சொன்னார். ரொம்ப தொலைவில் தான் எல்லாரும் இருந்தான், கூடுதலான தூரத்தில் தான் இடைவெளியில் தான் இருந்தான். உன்னற்க கல்லை, கல் குடிக்காத 1.25 அடியில் பெரிய நாடகம் நடத்தி காட்டுகிறார் திருவள்ளுவர். உன்னற்க கல்லை, அவன் தண்ணி போட்டவனை பார்த்து தான் அவர் பேசுகிறார். அவன் தண்ணி போட்டவன் என்ன செய்வான்? சரிங்க ஆச்சுமா, நீங்கள் திருவள்ளுவர், தாடி மீசையெல்லாம் வச்சுருக்கீங்க, வேட்டி சட்டை துண்டெல்லாம் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்குவானா? கேட்க மாட்டான். அவன் ஃபுல்லாக 2 ஆள் 3 ஆளாக இருக்கான். உணில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். திருக்குறள் வார்த்தை தான் இது. உன்னற்க கல்லை உணில் அப்படின்னா அதுக்கு என்ன? கல்லினால் வரக்கூடிய தீங்குகள் என்னென்ன அப்படின்னு பட்டியலாக போட்டார். சாப்பிட்றா அப்படின்ட்டார். உண்க குடி சான்றோரார் எண்ணப்பட வேண்டாதார். இந்த உலகத்தில் இருக்கிறவன் உன்னை ஒரு மனுஷனாக மதிக்க மாட்டான், நீ குடிச்சு வீணா போடா அப்படின்னு சொல்லி அப்பயே கைகழுவி விட்டார். இன்னைக்கு வரைக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும், தெரு ஒரு கடையும் சந்துக்கு ஒரு கடை, இன்னும் வீட்டுக்கு ஒரு கடையை திறந்து வச்சாலும் திறந்து வச்சுருவோம் போல் இருக்கு. அந்த மாதிரி கள்ளுக்கடைகளையும் மதுக்கடைகளும் திறந்து வைத்து ஊரில் தெருவில் ஆராய் மது பெருகி ஓடுகிறதே. இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி குறைந்தாவே இருக்கிறது இல்லையே. குழந்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது இப்போ எல்லாம் ஏங்க கல்யாணம்ங்கிறதே அழகாக சொன்னாங்க தொல்காப்பியத்தில். ஒன்றே வேறே என்றிரு பால்வையின், ஆண்பால் பெண்பால்னு 2 பால். நம்ம இதுக்கு அப்பால் ஒரு பால் இருக்கு, ஒன்றி உயர்ந்த பால், அதுதான் கடவுள். ஒன்றே வேறே என்றிரு பால்வையின், ஒன்று உயர்ந்த பால் அது ஆணையின், ஒருவனும் ஒருத்தியும் காண்ப.
காதல்ங்கிறதே ஒரு பெரிய விஷயத்திலிருந்து ஏற்பாடாகி அது இறங்கி வந்து ஒருவனும் ஒருத்தையும் பார்க்கிற நிகழ்வுங்கிறது ரொம்ப புனிதமான பொழுதாக நிகழ்வாக தொல்காப்பியர் சொல்லுகிறார். ஒரு தலைவி சொல்கிறா தோழியை பார்த்து, ஏடி ஏடி என் நஞ்சு இருக்கே, நீ எனக்கு உயிர் தோழி, நான் தலைவி, எங்கே இருக்கணும் என்னுடைய நெஞ்சம்? ஒன்று என்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா உன்கிட்ட இருக்கணும். இது என்ன பண்ணுது தெரியுமா? இது என்ன பண்ணுது தெரியுமா? அந்த நெஞ்சு இப்போ எங்கே? ராத்திரி நேரம் அவன் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான், மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு, பாறையில் ஏறி மேடு பள்ளமெல்லாம் கடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இந்த நெஞ்சு எங்கே? உங்ககிட்டையும் இல்லை, என்கிட்டையும் இல்லை. எங்கே வந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு மேடு பள்ளமான பாதையில் தலைவன் நம்மை காண வந்து கொண்டு இருக்கிறான். அவன் அடியெடுத்து வைக்கும்போது மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா எது பள்ளம் எது மேடுன்னு தெரியாது, ஒரு தண்ணி ஒரே மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான்? திடீர்னு காலை எடுத்து பள்ளத்தில் வச்சுட்டான்னா தடுமாறி விழுந்துருவான். அதனால் ஒவ்வொரு அடியும் அவன் எடுத்து வைக்க இந்த நெஞ்சு போய் பாதத்துக்கு அடியில் அவனை தாங்கி பிடிச்சி கூட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தியா எவ்வளவு அற்புதமாக இருக்குது, நயமாக இருக்குது, எல்லாம் கைதட்டலாம், ரசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இப்படி இருந்தது அந்த காலத்து காதல். இன்றைக்கி ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து சொல்கிறா, டிவியில் தான் வேற எங்கே பார்க்குறது, எனக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ்ன்றா. இதெல்லாம் புதுசாக இருக்குது க்ரஷ்ஷு அப்படின்னு. காதல் பண்ணு, நட்பு கொள்ளு, ரெண்டும் அலவுடு. நட்புனாலும் காதல்னாலும் காமம்னாலும் சில இடங்களில் ஒரு நெருங்கி வருகிற பொருள் உடைய சொற்களாகத்தான் இருக்கும். க்ரஷ்ஷுன்னு ஒரு வார்த்தை எது கண்டுபிடிச்சான்னு தெரியல. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆர்வமாக. நான் தேடி பார்க்குறேன் அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு. இந்த இதில் போய் விக்கிபீடியாவில் போய் தேடி பார்த்தா ஆர்வம். என்ன ஆர்வம்னா அது காதலிக்கவும் மாட்டாங்களாம், ஆனால் க்ரஷ்ஷாக இருப்பாங்களாம், கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ கல்யாணத்தை பற்றியெல்லாம் பேச்சே இல்லையா? முன்னாடியெல்லாம் கல்யாணம்ன்றது இருந்துச்சு. இப்போ வந்து லிவிங் டுகெதர்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கான். ரெண்டு பேரும் பிடிச்சிருக்க வரைக்கும் ஒன்றா இருக்கிறது, வேணாம்னா விட்டுட்டு போகிறது, வேணும்னா குழந்தை பெற்றுக்கலாம் ஒரு 10 வருஷம் கழித்து, இல்லைன்னா விட்டுட்டு அம்போன்னு போயிடலாம். என்ன கொடுமை பாருங்கள். இப்படிப்பட்ட நிலைமை வரும்போது சங்க காலத்தில் காட்டப்பட்ட உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, யான் நோக்குங்காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்லனகும் இலக்கியம் எவ்வளோ அற்புதமாக வர்ணிச்சிச்சு. ஒருவனும் ஒருத்தையும் பார்த்து கொள்ளுகிற அந்த அழகு, அதெல்லாம் விட்டுவிட்டு சேர்ந்து வாழ்வோம், வேணும்னா வாழ்வோம், இல்லைன்னா பிரிஞ்சு போகிறோம்னா இந்த குடும்பம் என்னத்துக்காகிறது? அப்புறம் பிள்ளை பார்த்தா அது எப்படி வளர்க்குறது? இப்போ அதுக்கு தான் தனியாக அந்த கங்காரு குட்டி மாதிரியெல்லாம் பை கண்டுபிடிச்சிருக்காங்க. கங்காரி குட்டி வளர்க்குற மாதிரியே பிள்ளையை தூக்கி அதுக்குள்ளே போட்டு இது இந்தம்மா இங்கிட்டு பார்க்குது, பிள்ளை இங்கிட்டு பார்க்குது. இப்போ குழந்தைய தூக்கி தோளில் போட்டு இடுப்பில் வச்சு நீ நாம் பெற்ற தங்கரதம் இடுப்பில் உள்ள நந்தவனம்னு ஒரு கவிஞன் பாடினான். அழகு ரதம் பிறக்கும், அது அசைஞ்சு நடக்கும்னு மாயவநாதன் ஒரு கவிஞன் பாடினான். குழந்தை நடந்து வர்றது, தூக்கி அதை இடுப்பில் வச்சு தோளில் போட்டு மாரில் போட்டு நெஞ்சில் போட்டு அப்படி படுத்து ரசிக்கிற அழகெல்லாம் குழந்தை வளர்ப்பில் இப்போ இல்லாமே போச்சே. அது அதுக்கு கருவி, அதுக்கு ஒரு ஸ்ட்ரோலர் வந்துருச்சு, தள்ளிக்கிட்டு அது முன்னாடி போகுது, அது அப்படி போகுது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பொருள்களை எடுத்து போடுற வண்டியிலே பிள்ளையும் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே தள்ளிட்டு போகுதுங்க. என்ன கொடுமைகளாக இருக்குது பாருங்க. இந்த நிலைமைகளுக்கு என்ன மாற்று? அந்த காலத்தில் பாடினா பெரிய புறநானூறு அழகாக சொன்னான். ஒரு அறிவுடை நம்பி என்கிற ஒரு பெரிய மன்னன், இந்த பாண்டிய மன்னன் சொன்னான், படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாமாடும் நாளேன்னு சொல்லும்போது ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு அதில் சொல்லித்தர்றான். அப்படி பிள்ளைய மக்கள் மெய்திண்டல் உடற்கின்பம் மற்றவர்தம் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கி அப்படின்னு அந்த குழந்தைய வளர்த்துருந்தா பின்னாடியே அந்த குழந்தை நம்மளை பாதுகாக்கும். அப்பா அம்மா இழந்த பிறகு ரொம்ப சோகமாக சொல்கிறாரு, பாவமாக பேசுகிறாருன்னா கவிதை சொல்லி கைதட்டல் வாங்கலாம். ஆனாலும் கூட அந்த அப்பா உங்களுக்கு அருகாமையில் வர வேண்டும் என்றால் அந்த அப்பா உங்களை அப்படி வளர்த்துருக்கணும். தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்துருந்தா நீங்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்காம அவரை உங்கள் கூட வச்சு வளர்த்துருப்பீங்க. அப்பா அம்மாவை மீறிய முதியோர் இல்லங்கள் என்ன செய்து விட போகிறது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸ்லாம் தோற்று போகணும் போல் இருக்குது. ஃபோன் பண்ணி கேட்டால் 80 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது சார், வந்துருங்க முதியோர் இல்லத்துக்கு. வீடு வாங்கினா 80 லட்ச ரூபா இருந்தால் தான் முதியோர் இல்லத்துக்கே போக முடியும். அது 1 BHK.
இது வில்லா டைப் இருக்குது சார் 3.5 கோடி சார்ன்றான். என்னடா பண்ண போகிறாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து வாழுங்க சார் அப்படிங்கிறான். இது என்ன வாழ்க்கை இது? கணவனும் மனைவியும் போய் வயசான பிறகு பிள்ளைகளை தவிக்க விட்டு பிள்ளைகளை விட்டு பெற்றோர்கள் தவித்து வாழுகிற வாழ்க்கை, இதெல்லாம் இலக்கியமும் வாழ்க்கையும் சேருதுன்றீங்களா? இல்லை, ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சொன்னீங்கல்ல, எதிரும் புதிருமாக இருப்பது தான் வாழ்க்கை. அதைத்தான் சொல்லுது, ஊடுதல் காமத்திற்கென்பம் அதற்கென்பம் கூடி மியங்க பெறும். சண்டை வரத்தான் செய்யணும். உப்பமைந்தற்றால் புலவி. உப்பு போடுற மாதிரி வீட்டில் அம்மா அப்பா சண்டை போடுறது. குழந்தைகள்லாம் தெரிஞ்சுங்க, அடிக்கடி அம்மா அப்பா சண்டை போடுறாங்கன்னா போடட்டும். அது எப்படி எந்த அளவுக்கு இருக்கணும்னா சோத்தில் உப்பு போடுற அளவுக்கு இருக்கணும்னு நீங்கள் சொல்லி வைங்க. அதிகமாக போனாலும் சாப்பிட முடியாது, ஒன்றுமே இல்லைனாலும் சப்புன்னு இருக்கும் வாழ்க்கை. அந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இலக்கியங்களில். இன்றைக்கி நம்ம அதை கடைப்பிடிப்பதற்கான எங்கேயோ போயிடுச்சு, எவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு. வாழ்க்கை என்பதே அப்படியே விட்டேத்தியாக பார்க்குறான். நடுவர் அவர்களே, நல்ல இலக்கியங்கள் இருக்கின்றன, நாட்டுப்புற இலக்கியங்கள் இருக்கின்றன, நல்ல கவிதைகள் இருக்கின்றன. நல்ல சோகம் கேட்டோன்னே அழுக வருது, சிரிப்பு வருது, கோபம் வருது, எல்லாம் வருது. வாழ்க்கைக்கு அது பயன்படுகிறதா அப்படிங்கிறதான். இடைவெளி இருக்கிறது, இடைவெளியோடு தான் எப்போவுமே இருக்கும். ஏன்னா நம்மளால் செய்ய முடியாததான் இலக்கியத்தில் எழுதி பார்க்குறோம். நம்மளால் அனுபவிக்க முடியாததை, தவறியதை இலக்கியங்கள் எழுதி பார்க்குறோம். அது ரசிக்கிற அளவுக்கு அதை கொண்டு போய் நிப்பாட்டுறோம். ரசனையோடு நின்று போகிறது. அதை அனுபவிப்பது, பின்பற்றுவது, அது புனைவு. வாழ்க்கை என்பது நிஜம், அது என்பது கற்பனை. இலக்கியம் என்பது கற்பனை, வாழ்க்கை அப்படி இல்லை. அதை வாழ்ந்து காட்டணும். நடைமுறை வாழ்க்கைக்கு போக முடியல. யாரை பார்த்தாலும் ப்ரோன்றான். இப்போ எல்லாம் அப்பா மகனை பார்த்து ப்ரோன்றான், இப்போ பையன் அப்பாவை பார்த்து ப்ரோன்றான், கணவன் மனைவிக்குள்ளே ப்ரோன்றாங்க. என்ன ப்ரோன்னா ஒன்றும் புரியலை. மதுரையெல்லாம் அந்த காலத்தில் பங்காளின்னு ஒரு அருமையான சொல்லுவான். பங்காளின்னு கேட்டோம்னா சந்தோஷமாக இருக்கும். அப்படியெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் மாறி போச்சு. கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அதே மாதிரி இப்போ சொன்னீங்க, இந்த செல்ஃபோனு அது இதெல்லாம் வந்து நம்மை படுத்துகிற பாடு, அது ஒரு இலக்கியம்னு எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த யூடியூப்லாம் இலக்கியன்றதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அது இது உன்னை வந்து சிந்திக்க விடாத அளவுக்கு உன்னை இயந்திரமாக மேலும் 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 இறுக்கி அடித்து பற்றையில் போட்டு வளைச்சி எடுக்கிற மாதிரி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இலக்கியம் என்பது சும்மா ஒரு நிமிஷத்தில் நல்லா இருக்கு அப்படின்ட்டு போயிடலாம். வாழ்க்கைக்கு அது பயன்படுத்தவில்லை. நிற்க அதற்கு தக என்பது காணாமல் போய்கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, இடைவெளி கூடுகிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசினாங்க. எப்படி நம்முடைய கவனம் முழுக்க எதுலேயோ சிதறி போகிறது அப்படின்னு. முந்தா நாள் வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன விஷயம் வந்தது. ஒரு பெண் இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு விளக்கு அப்படி தேய்க்கிறாங்க. ஒரு பூதம் வெளியில் வருது. அதுலேருந்து என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு. அந்த பெண் ரொம்ப ஆசையாக சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் வந்து என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கணும், அப்புறம் காலையில் கண் முழிச்சா அவர் என்ன தான் பார்க்கணும், அப்புறம் என்னை அவர் வந்து மடியில் உட்காத்தி வச்சுக்கணும், உட்கார்றாப்பில் இருக்கணும், உட்காத்தி வச்சுக்கணும். அப்புறம் வந்து அவர் என்னை பிரிஞ்சிட்டா நர்வஸ் ஆகிடணும், அப்படியே தவிக்கணும். அவருக்கு அப்படி ஒரு தவிப்பு வரணும் என்னை பிரிஞ்சிட்டா. அந்த மாதிரியான ஒரு லைஃப் எனக்கு கொடு அப்படின்னு அந்த பூதத்தை அந்த அம்மா கேட்டாங்க. டேங்னு அந்த பூதம் கையை சுழட்டி அவங்க ஒரு செல்ஃபோனாக மாற்றிடுச்சு. அந்த அம்மா கேட்டாங்க, ஏன் என்னை இப்படி மாற்றினேன் அப்படின்னு. அதைத்தான் அவர் காலைல ஏஞ்சோடனே பார்ப்பார், அதைத்தான் தடவி கொடுப்பார், அதைத்தான் மடியிலே வச்சுக்குவார். அதை பிரிஞ்சுட்டு அவரால் வாழவே முடியாது, தவிப்பார். அதனால் உன்னை செல்ஃபோனாக மாற்றிட்டேன் அப்படின்னு. இது ஒரு சின்ன செய்தி தான். என்ன ஆகிடுனா, இல்லை நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தை கடுமையான வார்த்தை. கருவிகளை கூட மனிதர்களாக மதித்த உலகம் இன்றைக்கு மனிதர்களை கூட ஒரு கருவிகளாக கேவலப்படுத்தி விட்டது. எப்படி கருவிகளை கூட மனிதர்களாக மதித்தாங்கன்னா, ஆயுத பூஜைன்னு ஒன்று பண்ணோம். அதை நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி வச்சு அதுக்கு மாலையை போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு
இந்த கலப்பை தான் எனக்கு விவசாயத்துக்கு உதவியாக இருந்ததுன்னு ஆயுதங்களை கூட மனிதர்களைப் போல் தெய்வங்களைப் போல் பூஜித்தோம். இப்போ மனிதர்களை கூட பயன்படுத்தி கொள்ளுகிற ஒரு சராசரியான கருவிகளைப் போல பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியுது. இந்த வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை தான் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் ஒரு வேதனையோடு வெளிப்படுத்தினாங்க. நடுவில் ஒரு ஜோக் மாதிரி சொன்னாலும் கூட அதில் ஒரு வேதனை இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கை ஆகிப்போச்சு மனிதர்களுக்கு. முதியோர் இல்லத்தை பற்றி கூட சொன்னாங்க. இது உங்களுக்கு பயன்படாது, ஆனால் எங்கேயாவது போகும், நான் ஏதாவது பேசினா போகுங்கிறதுக்காக சொல்கிறேன். முதியவர்களை வீட்டில் வச்சு முழுசாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. ஏன்னா கணவன் மனைவி 2 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆனால் முதியவர்களை கொண்டு போய் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து வச்சா அது பெரிய தண்டனை. யாரையுமே பார்க்காம அவங்க வந்து வயசானவங்களாவே ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்க முடியுமா? நம்ம மாறி சிந்திக்கணும். இப்போ எங்கிட்ட அதை பற்றி யோசனை கேட்க மாட்டேங்கிறான். எங்கிட்ட கேட்டால் சொல்வேன். ஃப்ளாட் கட்டுறவங்கெல்லாம் ஃப்ளாட் அடுக்குமாடி கட்டுறாங்க இல்லையா, அந்த வீட்லேயே கடைசி ஃப்ளோரை வந்து முதியவர்களுக்குன்னு விட்டுடணும். அவங்க ஆஃபீஸ் போகும்போது அப்பா அம்மாவை கொண்டாந்து கீழே விட்டுடணும். ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். அவங்க பேரம்பேத்தியை பார்க்கலாம். அவங்க வெளியில் போன போது அந்த லாஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது உடம்பு சரியில்லைன்னா யாராவது ஒருத்தர் கவனிக்கலாம். நம்முடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பேட்டர்னை மாற்றினா மட்டும்தான் இந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு மாற முடியும். அதாவது அவங்க வீட்டிலையே இருந்த மாதிரி இருக்கணும், வீட்டை விட்டு கொஞ்சம் விலையும் இருக்கணும். ஏன்னா 2 பேர் வேலைக்கு போகும்போது இப்போ நர்சரி ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைய விடலையா, அது மாதிரி அவங்கள கொண்டாந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் விட்டுட்டு போயிட்டா அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஊர் ஒம்பெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்கன்னா 5:30 மணிக்கு வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ எப்படி தீர்வு காணணும்னு பார்க்கணும். நம்ம முதியோர் இல்லங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது, அது போதும் அவங்களை கொண்டு போய் அங்கே அடைச்சிருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கை அமைப்பை மாற்றணும். அது இங்கே பயன்படாது. அவர் சொல்லும்போது எனக்கு தோன்றிய செய்தி, அதுக்காக நான் இப்போ சொன்னேன். ரொம்ப அருமையாக சொன்னார். இன்றைக்கி நான் ரொம்ப நீட்டாக தீர்ப்பெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது, அது முறையாகவும் இருக்காது. ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த வழக்கு அல்லது பட்டிமண்டப தலைப்பு இலக்கியத்தை பற்றிய விமர்சனமா வாழ்க்கையை பற்றிய விமர்சனமா முதல்ல யோசிக்கணும். அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாமல் இலக்கியம் உண்டாகுது அப்படின்னு இலக்கியத்து மேலே நம்ம கோவத்தை வைக்கிறோமா, இல்லை இலக்கியங்களுக்கு இருக்கிற அந்த தன்மையை அதற்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் விலகி எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு? என்னுடைய கேள்வி ரொம்ப கூர்மையானது. நம்முடைய வழக்கு இலக்கியத்தின் மீதா வாழ்க்கையின் மீதா? இந்த கோணத்தில் தயவுசெய்து எல்லாரும் யோசிங்க. ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இலக்கியத்தின் மீதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாத இலக்கியமாக வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சினிமாவில் வர்றது, சீரியலில் வர்றது, இதெல்லாமே வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாத இலக்கியமாக இருக்குது அப்படின்னா அது இலக்கியத்தின் மீதான விமர்சனம். ஆனால் இலக்கியங்கள் தரமாக இருக்குது, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அது வாழ்க்கையின் மீதான விமர்சனம். ஸோ சிந்தனையாளர்கள் முதல்ல அதை தெளிவு பண்ணணும். இலக்கியத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது நம்முடைய விமர்சனம் எதன் மீதானது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் சிந்தித்து கொள்ளணும். அது ஒரு கோணம். நான் இப்போ வேறு ஒரு கோணத்தில் கவிதா அவர்கள் பேசுகிற போது வாழ்க்கையை சொல்லுகிற முறையில் எத்தனை இலக்கியம் இருக்குதுன்னு சின்ன சின்ன கவிதைகளாக சொன்னாங்க. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு நல்ல கவிஞன் நா. முத்துக்குமார். அவர் ஒரு வசனம் எழுதுகிறார், தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த பிள்ளைக்கு கடிதம் எழுதுகிற போது அது ஒரு இலக்கிய தரத்தோடு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுங்களா? மகனே, நான் சின்ன பையனாக இருந்த காலத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், கையில் ஒரு விசிறி வச்சுருப்பார். ஓட்டு வீடு, அந்த ஓட்டு வீட்டிலேருந்து தேள் பொத்து பொத்துன்னு கீழே விழும் வெயில் காலத்தில். அதை என் மேலே அந்த வெயிலும் தாக்கக்கூடாது, தேளும் விழுந்துடக்கூடாதுன்னு ராத்திரியெல்லாம் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், விசிறியை வச்சுக்கிட்டு விசிறிக்கிட்டே இருப்பார். காற்றுக்கு மட்டும் இல்லை, தேள் மேலே விழுந்துடக்கூடாது, விழுந்தாலும் தள்ளணும்னு அவர் விசிறியை வச்சு விசிறிக்கிட்டு இருப்பார். இது பழைய காலம். தன்னுடைய அப்பாவை பற்றி சொல்கிறார். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, ஆனால் உனக்கு அப்படி உட்காந்து வச்சு நான் விசிறி வீச வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி வீச வேண்டி வந்தாலும் அதை வீசுகிற பொறுமை இந்த அப்பனுக்கு இல்லை. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கடைசியாக முடிக்கிறாரு, மகனே உனக்கான காற்றை நீயே உருவாக்கி கொள்னு முடிச்சார். அந்த ஒரு வரி இருக்க அமர இலக்கியம். அது உனக்கான காற்றை நீயே உருவாக்கி கொள். என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு காலத்தில் எங்கள் அப்பா அம்மாட்ட நாங்கள்லாம் செல்லம் கொஞ்சின மாதிரி இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள்லாம் செல்லம் கொஞ்சினா
அந்த அளவுக்கு செல்லம் கொடுக்கறதுக்கு அப்பா அம்மாவுக்கு நேரம் இல்லை, பொறுமை இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை அதை அனுமதிக்கலை. அப்போ பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேணும். அப்பா அம்மாவுக்கு நாம் எப்படி உதவியாக இருக்கலாம், அவங்களுக்கு நாம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், இந்த மாதிரியான எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேணும். ஒரு 10-12 வயசு ஆயிடுச்சுன்னா அம்மா வேலையிலேருந்து வரத்துக்குள்ளே ஒரு காஃபி போட்டு வைக்கலாம், வேணுங்கிற சிற்றுண்டிக்கு வேண்டிய விஷயத்தை தயார் பண்ணலாம். அப்பா வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கடையில் போய் வாங்கி வைக்க வேண்டிய விஷயத்தை வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி பிள்ளைகளும் பொறுப்போடு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. சரி, ஒரு பக்கம் இலக்கியம் இருக்குது, ஒரு பக்கம் வாழ்க்கை இருக்குது. இலக்கியமும் மாறிக்கிட்டே இருக்குது, வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்குது. நான் இப்போ ஒரு தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். ரொம்ப சிம்பிள். இலக்கியம்ங்கிற சொல்லுக்கு என்ன ஆழமான மரியாதை கொடுப்பீங்க நீங்கள்? அது கதை, கவிதை, கட்டுரை, எழுதப்பட்டவை இப்படி எல்லாம் சொன்னால் கூட அதுக்கு முக்கியமான ஒரு தகுதி இருக்கணும். என்ன தெரியுங்களா? எல்லா காலத்திலும் நிலைத்திருக்கக்கூடிய சக்தி இருந்தால் மட்டும்தான் அது இலக்கியம் என்ற அந்தஸ்தை பெறும். நீங்கள் எப்படி திடீர்னு சங்க இலக்கியத்தை இப்போ எடுத்து சொல்கிறீங்க? சங்க இலக்கியம் எழுதப்பட்டு எத்தனை காலம் ஆச்சு? எத்தனையோ காலமான 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மால் பேசப்படுகிறது அப்படின்னா தான் உயிர் வாழக்கூடிய தன்மை உடைய எழுத்துக்கள் தான் இலக்கியம் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. முடிஞ்சு போச்சா? சரி, இலக்கியம் எங்கேருந்து தன்னுடைய வேர் தண்ணீரை உறிஞ்சு கொண்டு வரும்? வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு இலக்கியம் உண்டாயிட முடியுமா? வாழ்க்கையோடு தொடர்பு இல்லாத காதல், கண்ணீர், சோகம், பிரிவு, அழுகை, மகிழ்ச்சி, இது மாதிரி உணர்ச்சியை மையப்படுத்தி ஏற்படக்கூடிய அனுபவங்கள், சம்பவங்கள் இல்லாமல் ஒரு இலக்கியத்தை எழுதிட முடியுமா? நீங்கள் புறநானூறு சொல்லுங்கள், அகநானூறு சொல்லுங்கள், அதுக்கு பின்னாடி வந்த பக்தி இலக்கியங்கள் சொல்லுங்கள், காவிய காலம் சொல்லுங்கள், அதற்கும் பின்னால் வந்த நாவல் எழுதப்பட்ட காலம்னு சொல்லுங்கள். இனி என்ன எழுதினாலும் அடிப்படையாக நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? கேரக்டர்ஸ் இன்றைக்கும் வரைக்கும் நீங்கள் பாத்திர படைப்பு நாவலில் எழுதணும்னு தோணுனா மகாபாரதத்தை மிஞ்சிக்கிற கேரக்டர்ஸ் உலகத்திலே கிடையாது. அதில் வர ஒவ்வொரு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் அதை எடுத்தால் அந்த கேரக்டருக்குன்னு இருக்கக்கூடிய இயல்பு இருக்கு இல்லையா, பாத்திரத்துக்குரிய இயல்பு, அதை ஒவ்வொன்றையும் வச்சு ஒரு நாவல் எழுதிக்கிட்டே இருக்கலாம். அதில் வருகிற ஒரு சின்ன பாத்திரத்தை கூட, இன்னும் அதை விட முக்கியமான விஷயம், நீ இன்னைக்கு எந்த கேரக்டரை கொண்டு வந்தாலும் அதை மகாபாரதத்தில் ஒரு கேரக்டரோட சுட்டி காட்டலாம். இது அதில் வர நகுலன் மாதிரி, இது அந்த கர்ணன் மாதிரி, இது அந்த தருமன் மாதிரி. அதனால அந்த இலக்கியம் எப்படி நிற்கிது இன்னை வரைக்கும்? மனித வாழ்க்கையோடு சம்பந்தமுடையதா காரணத்தினால தான் அந்த இலக்கியமே இன்னை வரைக்கும் உயிர் வாழ முடியுது. இப்படி எடுத்துக்கோங்க, இலக்கியம் என்பது காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய வலிமையான ஒரு படைப்பு. எழுத்தோ கவிதையோ பேச்சோ இருக்கட்டும், அது வாழ்க்கையிலிருந்து தான் தன் சக்தியை உறிஞ்சி கொள்ளுகிறது. எனவே வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு ஒன்று எழுதப்பட்டால் அது இலக்கியமாக நிற்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ ஹாரி பாட்டருடைய நாவல், அந்த விஷயம் மேல்நாட்டு குழந்தைங்க ரொம்ப பார்க்குது. அந்த புத்தகம் வெளியில் வந்த உடனே ஹாரி பாட்டர் புக்கு க்யூவில் நின்று வாங்குது. எதுவுமே வாழ்க்கையோடு சம்மந்தமாக இருக்காது. இப்போ நாம் கூட கார்ட்டூன் பார்ப்போம், கார்ட்டூனில் மாடு பேசும், என்னமோ நடக்கும், எத்தனையோ நடக்கும். பெருவாரியாக வாழ்க்கையோடு சம்மந்தம் இருக்காது. நான் கேட்குறேன், 10 வயசு வரைக்கும் குழந்தைங்க கார்ட்டூன் பார்க்கும், 40 வயசு ஆனால் பார்க்குமா? பார்க்காது. ஏன் பார்க்காது தெரியுமா? வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடும். வாழ்க்கைக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாத்திரத்தில் ஒரு இலக்கியம் உயிர் விட்டு விடுகிறது, தன்னுடைய உயிரே போயிடுது, அதுக்கப்புறம் அதால் வாழ முடியாது, முடிஞ்சு போயிடுது. எனவே வாழ்க்கைக்கு சம்பந்தப்படாத வரையில் ஒரு இலக்கியம் படைக்கப்பட்டால் அந்த இலக்கியம் உயிர் வாழ்வதற்குரிய தகுதியை இழந்து விடுகிறது. எனவே இந்த தலைப்புக்காக மட்டும் நான் சொல்லவில்லை, வாழ்க்கைக்கு இடைவெளி குறையாதபடி அமைந்தால் மட்டுமே அது இலக்கியம் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. இல்லாட்டி அதுக்கு இலக்கியங்கிற அந்தஸ்தே கொடுக்க முடியாது. அது எழுத்து குப்பை, சரியான வார்த்தை, அது எழுத்து குப்பை. அது காலத்தால் நிராகரிக்கப்படும்.
ஒருவேளை சிலரால் அப்போது பாராட்டப்படும், அதன் பிறகு அது குப்பை தொட்டியில் வீசப்படும். எனவே இலக்கியம் என்ற வார்த்தையே வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எழுத்துக்கு மட்டும் கிடைப்பதால் ஒரு காலத்திலும் இலக்கியத்துக்கும் வாழ்க்கைக்குமான இடைவெளி குறையவே முடியாது என்பதுதான் இன்றைய சிந்தனையினுடைய தீர்ப்பாக நாம் கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி, இந்த அருமையான வாய்ப்பு, இதுக்கப்புறம் என்னுடைய அருமை பெறாமகன் குறிஞ்சி வேந்தன் இங்கே வந்திருக்கிறாரு. தமிழ் பல்கலைக்கழகத்தில் துறைத் தலைவராக பணியாற்றுகிறவர். அதோடு நிறைவு விழா ஒரு சின்ன பகுதி இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய மகிழ்ச்சி. நேற்று நிறைய மாணவர்கள் வர முடியல, இன்றைக்கி அரும்பாடுபட்டு நிறைய மாணவர்களை வரவழைத்த அவங்க யாரோ அவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் எங்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதற்கு நான் விரும்புகிறேன். நன்றி. ஒரே வார்த்தை, வாழ்க்கைக்கு சம்பந்தப்படாதது இலக்கியம் என்ற பெயரையே இழந்து விடுவதால் இடைவெளி ஒருபோதும் குறைய முடியாது.